அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1366வது நிகழ்ச்சி. தற்கொலை இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் போடலான்ட்டு. அதாவது சில தலைப்புகள் அடிக்கடி பேச வேண்டிய தலைப்பு. அதுல இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா இது மக்களிடத்துல மிகப்பெரிய விழிப்புணர்வை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த மாதிரி தலைப்புகள்ல இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு சமுதாயத்தோட கடமை. அது நம்ம செய்யறோமானா செய்யணும். ஆனா எனக்கு நம்ம ஏற்கனவே 2 முறை இதை பேசியிருக்கோம். ஒரு முறை டாக்டர் சத்யநாராயணன் சைக்காட்ரிஸ்ட் அவர் பேசினாரு. அதுக்கு பிறகு ஒரு முறை இதே மாதிரி கலந்துரையாடல்னு போட்டோம். அது ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கேப் 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நம்ம நடுவில் அப்பப்போ நினைப்பேன் இந்த தலைப்பு போட்டு பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாச்சும் ஒரு தற்கொலை நடந்ததுன்னா அப்போ போயிட்டு பேசுவோம். ஏதோ செய்தி வந்தது, ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்ததுன்னா அப்போ போட்டு பேசுவோம். அப்போ போட்டு இந்த மாதிரி பேசும்போது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதை மறைஞ்சிடும். ஆனா இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு வழி, அதாவது இது என்ன காரணம் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அந்த காரணங்களை அலசுறதை விட முதல்ல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கதவு திறக்கிற மாதிரி இந்த விழிப்புணர்வுன்றது. அதனால நிச்சயமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு நமக்கு. அது சமுதாயத்துல இந்த மாதிரி செய்திகளை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. சூசைட் டெத் ரேட்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 12.56% டெத் இருக்குது இன்னைக்கு. 2021 to 2026 டேட்டா பப்ளிஷ்ல வேர்ல்ட் பேங்க் ரெக்கார்ட்ல நம்ம இந்தியா ரேட் அவ்வளவு இருக்கு. அது நமக்கு பல நேரங்கள்ல பல செய்திகள் பார்க்கிறோம், மீடியாக்கள்ல பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நமக்கு தோணும், இது இந்த மாதிரி ஏன் முக்கியத்துவம். ஒரு நிமிஷம், 1 லட்சத்துக்கு 5.6%. 1 லட்சத்துல 12.56%. வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா 1.3% வருது. அரௌண்டு ஒரு 7 லட்சம் பேர் நம்ம சூசைட்ல டெத் வருது. அதுவும் ஏஜ் பார்த்தோம்னா அந்த ஏஜ் 15 to 29 இயர்ஸ் ஓல்டு பீப்புள் இருக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதை முதல்ல ஏன் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ரீசெண்டா யாருக்காச்சும் சூசைடு தகவல்கள் தெரிஞ்சா என்ன தகவல் எந்த மாதிரி நடந்தது அப்படின்ற விஷயத்த யாராச்சும் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் பார்த்துருந்தீங்க லேட்டஸ்டா அப்படி இல்ல தகவல் கேட்டிருந்தீங்க அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது உங்க ஒவ்வொரு பார்வையிலையும் நீங்க பார்த்த ஒரு கோணத்திலையும் இல்ல பகிர்ந்துக்கு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இதனால இந்த சூசைட் பண்ணிட்டாங்க, இதனால இவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற தகவல் இருக்கும். அதெல்லாம் பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன உளவியல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். 1 by 1 போவோம். நம்ம முதல்ல யாரெல்லாம் அண்மையில இந்த மாதிரி சூசைட் செய்திகளை கேட்டீங்க, தற்கொலை செய்திகளை கேட்டீங்க அப்படின்றத சொல்லலாம். பிரசன்னா வாங்க பிரசன்னா, கேமரா ஆன் பண்ணிட்டு பேசு. கேக்குது சார்? கேக்குது. ஓகே. ஸோ நான் ஜனவரி கடைசியிலேருந்து பிப்ரவரியில மட்டும் நான் கேள்விப்பட்ட ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரீசெண்டா 4th February அன்னைக்கு ஒரு 3 சிஸ்டர்ஸ், ஒரே ஃபேமிலியில 3 சிஸ்டர்ஸ் யூபியில காசியாபாத் அப்படின்ற ஊர்ல
12, 14, 16 வயசு பெண் குழந்தைங்க. அவங்க 3 பேரும் இந்த கோவிட் டயத்துலேருந்து கொரியன் லவ் கேம் அப்படின்னு ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆகி, அது வந்து ப்ளூ வேலுக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு கேமு. விர்ச்சுவல் லைஃப் பார்ட்னர் அதுல நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளூ வேல் எப்படி டாஸ்க் குடுக்குமோ, அந்த மாதிரி இதுலயும் சின்ன சின்னதா டாஸ்க் குடுத்து, அதுக்கப்புறம் அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும் பொழுது, அந்த பேரண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீ மொபைல் அதிகமா யூஸ் பண்றன்னு கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் கொரியன் இதுல தான் இருப்பேன். விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லி, ஒரே நேரத்துல 3 குழந்தைங்களும் 4th பிப்ரவரி அன்னைக்கு 9th ஃப்ளோர்லேருந்து குதிச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதுல வந்து ஐ எம் அலோன். யூ ஹேவ் புரோக்கன் மை ஹார்ட். அம்மா, அப்பா சாரி அப்படின்னு தனித்தனியா எழுதி வச்சுட்டு அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு படிக்கும்போது, பார்க்கும்பொழுது கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் 11th பிப்ரவரி அன்னைக்கு எக்மோர்ல போலீஸ் கான்ஸ்டபிள் புவனேஸ்வரி அப்படின்றவங்க, அவங்க ஹஸ்பண்ட் சிலம்பரசன் அவருமே கான்ஸ்டபிள் தான். அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்னால 2024ல தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த புவனேஸ்வரின்றவங்க அவங்களோட 29 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 3rd பிப்ரவரி அன்னைக்கு கடலூர்ல ஜெசி பிரியா வசந்த் அப்படின்னு அவங்க ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணினவங்க. 3 மாசம் தான் ஆயிருந்திருக்கு கல்யாணம் பண்ணி. அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து வரதட்சணை கேட்டாங்க, ஜாதிய வச்சு பேசுனாங்க, ஏதோ காரணம்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணு இல்ல. ஸோ இது வந்து கல்யாணம் ஆகி 3 மாசத்துல பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட். 25th ஜனவரி அன்னைக்கு ஈஞ்சம்பாக்கம் அதுல வந்து ரஜினி வானவராயன் அப்படின்னு ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் பூங்கொடி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஏதோ சம் பிரச்சனை, ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இவரு வந்து 25th அன்னைக்கு சூசைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு இதுல பதிவு பண்ணியிருந்தேன். என்னோட ஆபீஸ் கலீக் வந்து 32 வயசு தான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு. அவன் 23rd மார்ச் 2025ல யாருமே எதிர்பார்க்காம ஸ்கை வாக் அதுல 3rd ஃப்ளோர்ல இருந்து குதிச்சு அவன் சூசைட் பண்ணிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு. வண்டலூர் கூடுவாஞ்சேரி ரயில்வே ட்ராக்ல ராமச்சந்திரன் அப்படின்ற 26 வயசு பையன், அவன் வந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்கான். பிரைவேட் கம்பெனில அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கும் பொழுது ஏதோ சில காரணங்களால அந்த பொண்ணு பேசல. நிறைய எஃபர்ட் போட்டிருக்கான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கும் அவன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு அவன் காலை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதனால லைவா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, நான் ஸ்டேஷன்ல இருக்கேன், எந்த இடம்னு சொல்லல, நான் ஸ்டேஷன்ல இருக்கேன், நான் சூசைட் பண்ண போறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த ட்ரெயின் வர்ற சவுண்ட் போன்ல கேக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பதறாங்க. ஆனாலும் அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவன் அவனோட லைஃப முடிச்சுக்கிட்டான். இது பிப்ரவரி 14th நடந்த ஒரு இன்சிடென்ட். இப்போ 18th இன்னைக்கு காலையில நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஐடி எம்ப்ளாயி ஒரு பொண்ணு அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹ் அவங்க அவங்க வந்து எம்பிஏ படிச்சவங்க, ஐடில ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அருண்குமார் அப்படின்றவரு கோடம்பாக்கத்துல இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல அவர் சித்தா டாக்டரா ஒர்க் பண்றாரு. 3 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க யார்கிட்ட பேசினாலும் சந்தேகப்பட்டு மொபைல் எடுத்து பார்த்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்காரு. அது இவங்களுக்கு டாலரேட் பண்ண முடியாம நடுவுல அவங்க வேலைய குவிட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆன 3 மாசத்துல அவங்க வேலையும் குவிட் பண்ணிட்டாங்க.
அப்படியும் அந்த சந்தேகம் தொடர்ந்ததுனால அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கையில பிளேடால இல்ல ஏதோ ஒரு ஷார்ப் ஊசியால அருண் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து ஹஸ்பண்டுக்கு மொபைல்ல அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹேங் பண்ணி சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நடந்த விஷயம். இது வந்து நம்மள சுத்தி இருக்கிற ஊர்ல நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள். இதுல மட்டும் பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 இன்சிடென்ட்க்கு மேல சொல்லிட்டேன். இன்னைக்கு தேதி 18 தான். இத மாதிரி எத்தனையோ நமக்கு தெரியாத இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இதுல முக்காவாசி பார்த்தோம்னா, படிச்ச பசங்க, படிச்ச பொண்ணுங்களா தான் இருக்காங்க. அப்ப நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படிப்புக்கும் சூசைடுக்கும் சம்மந்தம் இல்ல. படிக்காதவங்க பண்றாங்கன்றது போக, படிச்சவங்க பண்றாங்கன்னா, அப்ப நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு சரியா சொல்லலையா? இல்ல நம்ம படிச்ச அறிவ நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணலையா? எங்கேயோ ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு அப்படின்றத நான் தினம் தினம் அத பார்க்குறேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சார். மத்தவங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறேன். நன்றிப்பா, நன்றி. இது ஒரு இன்னைக்கு ஒரு பேனர் பார்த்த உடனே இவ்வளவு தகவல்கள் சேகரிச்சு இதை வந்து கொடுத்துருக்கீங்க. என்ன விஷயம்னா உங்களை பாராட்டலாம், ஆனா கையெல்லாம் தட்ட முடியாது. நியூஸ் அப்படின்றதுனால உங்களை பாராட்டுறோம். தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி. வேற யாராச்சும் சொல்லுங்க சார். நான் ஒன்று ஷேர் பண்ணலாம்னு வாங்க நினைக்கிறேன் சார். சார். சொல்லுங்க. சந்திரசேகரன் பேசுகிறேன். ஒரு ஸ்கூல் ஒரு 6 months முன்னால ஒரு ஸ்கூல்ல வந்து இன்டர் ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் அந்த ஸ்டால்லாம் போய் பார்த்தேன். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக நிறையா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அது மாதிரி எல்லாம் நிறைய இன்ஜினியரிங் இதுதான் நிறையா இருந்துச்சு. அதில் ஒரு எக்ஸிபிட் என்னன்னா, ஒரு வீடு மாதிரி இருக்கு, அதுல ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு, அது தூக்கு கயிறு மாதிரி இருக்கு. அதுல வந்து இது என்னம்மா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளைங்க சொல்லிச்சுங்க, இது வந்து யாராவது தூக்கு போட்டு சூசைடு பண்ணிக்க போறாங்கனாக்கா இது வந்து அலர்ட் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு இது. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இது என்ன வந்து நம்ம we have to combat prevention, சூசைடை ப்ரிவென்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம சமுதாயம் போயிடுச்சா அப்படின்ற ஒரு ஷாக் எனக்கு ஆயிடுச்சு. நான் அப்ப சொன்னேன், ஓகேம்மா இது ரைட்டு, ஆனா வந்து சூசைடுங்கிறதே வந்து ஒரு டோட்டலா ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். எக்காரணத்தை மட்டும் நம்ம வந்து நமக்கு உரிமையே கிடையாது. நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம உயிரை நாம உருவாக்கல. கடவுள் தான் வந்து த்ரூ அவர் பேரண்ட்ஸ் நமக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட உயிரை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து டெஃபினட்டா வந்து நமக்கு அந்த இது ரைட்ஸே கிடையாது. அதனால வந்து தற்கொலை வந்து எதுக்கும் ஒரு சொல்யூஷனே கிடையாது. என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நின்று அதுக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல நம்ம ஸ்ட்ராங்கா நின்று அதுக்கு எதிர்த்து நின்று அந்த ஒரு மொமெண்ட்டை தாண்டி வெளியே வந்துட்டோம்னாக்கா we can நம்ம லைஃப் நம்ம பண்ணலாம். அதனால வந்து அப்படின்னு ஃபுல்லா பசங்க எல்லாம் எல்லாம் கூட்டமா சேர்ந்துருச்சுங்க. டீச்சர்ஸும் வந்துட்டாங்க. நான் ஒரு மினி லெக்சர் மாதிரி அங்க அதை சொல்லிட்டேன். ஆனாலும் அதோட இம்பாக்ட் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இது ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். நன்றி, நன்றி சார், நன்றி. வேற யாராச்சும்? வாங்க, ஒருத்தர் 2 பேர் வாங்க. கதிரவன் சார் வாங்க. ஓகே சார், என்னுடைய சுத்து வட்டாரத்தில் நான் நேராக பார்த்த ஒரு சில நிகழ்ச்சிகள். சென்னையில் இருந்தார் ஒருத்தர். அவருடைய ஏர்லி 50 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தைகள் இல்லை. 50 வயசு ஆகிற நேரத்தில் நல்ல ஒரு பதவியில் இருந்தார். தனியார் துறையில் ஒரு நல்ல பதவியில் இருந்தார். ஏறத்தாழ 50 வயது இருக்கும்போது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. சின்ன ஒரு வயசு அல்லது 1.5 வயசு குழந்தைய கூப்பிட்டு வந்து பையனை வச்சு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. இங்கேயே ஒரு சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இருந்தார். அடுத்த 10-12 வருஷம் மெட்ராஸில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் கிராமத்து பக்கம் போயிட்டாரு. சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல கிராமத்துக்கு போயிட்டாரு. அங்கே போன பிறகு அந்த பையனை நல்லா போஷாக்களும் நல்லா வளர்த்து வந்தார். மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்து படிக்கலாம் வச்சார்.
அன்பார்ச்சுனேட்டா அந்த பையன் வந்து செகண்ட் இயரோ என்னோ படிக்கிற போது கிராமத்துக்கு வந்த போது அந்த கிராமத்துல இருந்த இவன் வந்து அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான், நல்ல ரிச் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டாம் டூம்னு வந்திருக்காப்ல. யாரோ ஒரு பையன் உனக்கு இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த பையனுக்கு தான் வந்து இத மாதிரி தத்தெடுக்கப்பட்ட பையன்றது தெரியாது. அது தெரிஞ்ச உடனே அவன் போய் வீட்டில் வந்து யாருக்கும் சொல்லாம பீரோவெல்லாம் தேடி பார்த்து அவர் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி பார்த்து எடுத்துட்டு ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். ரொம்ப கொடுமையான ஒரு சமாச்சாரமா இருந்தது. ஏறத்தாழ 65 வயசு இருக்கும், அல்லது 67 68 வயசு இருக்கிற நேரத்தில் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை. காலேஜ் படிச்ச பையன், அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன், மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருந்த பையன். இது ஒரு கேஸ். இன்னொன்னு ஒரு மெடிக்கல் காலேஜ், அது என்னுடைய உறவினர் தான், கிராமத்து பையன், ரொம்ப எளிமையான பின்னணி, ரொம்ப எளிமையான பின்புலம். ஆனா வந்து அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுன்ல ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. இவன் அங்க போய் ஒரு போலி கௌரவத்தோடவே வாழ்ந்திருக்கான். தான் வந்து தன் எந்த பின்னணியில இருந்திருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லல. எங்க அப்பா அப்படி இருக்காரு, பெரிய வசதி, அது இதுன்னு ஏதோ சொல்லி போய் சொல்லிதான் இருந்திருக்கான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த தகப்பனார் வந்து அவனை பார்க்க போயிருக்காரு. காலேஜுக்கு போகும்போது கூட வந்தவங்கள்ட்ட அந்த பையனுங்க பேச்சு கொடுத்த போது அவர் சொல்லியிருக்கார், நான் வந்து சாதாரண ஆளுப்பா, கிராமத்துல இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது கேள்விப்பட்டதும் அந்த பையனுங்கெல்லாம் அவனை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்னப்பா நீ வந்து உன்னுடைய பேக்ரவுண்ட் இதுதான், நீ எங்கள்கிட்ட ஏன் சொல்ற? சில பேர் கண்டிச்சிருக்காங்க, சில பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே அதே ஹாஸ்டல்ல சூசைட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த 2 செய்தி வந்து ஏறத்தாழ பசங்களுக்கு வந்து 17 வயசு அல்லது 18 வயசு 19 வயசு இருக்கக்கூடியும் காலேஜில் படிக்கிற பையனுங்க 2 பேரும். உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறத, ஒண்ணு வந்து தன்னுடைய தகப்பனார் இன்னார்னு தெரியல, அல்லது தான் ஒரு அனாதையா பிறந்தவன் அப்படின்ற ஒரு செய்தி. இன்னொன்னு ஒரு போலி கௌரவத்தை தானா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கான். அந்த பிம்பம் உடையும் போது அவன் தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த 2 நிகழ்ச்சி நான் சொல்ல விரும்புறேன். நன்றி சார், நன்றி சார். அடுத்து வேற யாரு? வேற யாராச்சும் ஒருத்தர் 2 பேர்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தற்கொலைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நாம எல்லாம் கல்லூரியில பணிபுரிஞ்சனால எங்களுக்கு நிறைய அந்த மாதிரியான அனுபவங்கள் உண்டு அப்படின்னு தெரியும். அதுல என்னால மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு, என்னுடைய மாணவி 3ஆம் ஆண்டு ஆங்கிலம் படித்த ஒரு மாணவி. நான் அவங்களுக்கு இதழியல் பாடம் எடுப்பேன். என்கிட்ட வந்து ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த குழந்தை. ஒரு நாள் நான் எதிர்பாராத விதமா, பொதுவா நான் வீட்டுக்கு ரொம்ப மாணவிகளை அழைக்கிறது கிடையாது. நான் கல்லூரியில எல்லாம் முடிச்சேன். ஆனா இந்த பொண்ணு திடீர்னு வீட்டுக்கு வந்தா. இப்ப வீட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு மேடம், சாப்பிடணும்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி நம்மள்ட்ட ஒரு மாணவிகளும் வந்தது இல்லையே அப்படின்ட்டு, பரவாயில்லம்மா சாப்பிடு அப்படின்னு வீட்டுல சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு அழுதா, ரொம்ப அழுதா. என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எதுனாலும் நம்ம பாத்துக்கலாம்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா சொல்லு அப்படின்னது. இல்லம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்தது, எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்தது, அதுக்காக வந்தேன் அப்படின்னா. இப்ப நீ எங்கம்மா போன? வீட்டுக்கு தான்மா போறேன் அப்படின்னா. இல்ல நீ இவ்வளவுலாம் நீ கல்லூரியில ஃபீல் பண்ண மாட்டேமா, என்ன விஷயம் எனக்கு சொல்லு பாப்பா அப்படின்னு சொன்னா, என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லல. உங்களை பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருந்தது, வந்தேன், உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டா. எங்க சாரு, அவ இந்து பொண்ணுதான், அதனால திருநீர்லாம் கூட நாங்க 2 பேரும் நான் வச்சு விட்டேன். நான் எப்பவுமே யாரு காலில் விழுந்து கும்பிட்டாலும் ஏதாவது கொடுப்பேன். ஒரு 100 ரூபாய் தான் கொடுத்தேன், ரொம்ப எல்லாம் கொடுக்கல. ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன். அதை வாங்கிக்கிட்டா கையில. வாங்கிட்டு நான் போயிட்டு வரேம்மான்னா. சரிம்மா நீ நாளைக்கு நம்ம கல்லூரியில நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு இரவே சூசைட் பண்ணிட்டான். ஒரு 10 நாள் என்னால, நான் உண்மையாவே மனசு விட்டு சொல்றேன், நான் சாப்பிட கூட முடியல. ஏன்னா கடைசியா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு போயிருக்கிறேன். அம்மாவை பார்க்கணும். என்னன்னா காதல் தோல்விதான். கடைசியில விசாரிச்ச போது அவங்க வீட்டுக்கு நான் போனேன். உடனே போயிட்டேன் வீட்டுக்கு. அது நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் அந்த பொண்ணுடைய வீடு. அது அலுவலகத்துல அவளுடைய முகவரியை தெரிஞ்சுக்கிட்டு போனோம். நானும் அவங்க ஹெச்ஓடி மேடம் 2 பேருமே போயிட்டோம். போனா அந்த பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழறாங்க அந்த அம்மா. அம்மா வந்து அப்ப நான் சொன்னேன், இப்படி என்ன வந்து பார்த்தாலே இரவு வந்து மாலை வந்து என் வீட்டுக்கு வந்தா, ஒரு நாளும் இல்லாத நான் எந்த மாலையும் என் வீட்டுக்கு வர மாட்டேன். திடீர்னு வரவுமே நான் அவள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன், ஏமான்னு கேட்டேன். அவ எந்த காரணம் சொல்லல.
ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது, அடுத்த நாள் கல்லூரியில பேசி அதை சரிப்படுத்தலாம்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னால இந்த மாதிரி பண்ணிட்டாள். அழகா இருக்கும் அந்த பொண்ணு, அப்படி ஒல்லியா அழகான பொண்ணு. ஆனா வசதியெல்லாம் ரொம்ப கிடையாது. கடைசியில கேட்டா காதல் தோல்வி, அந்த பையன் இவளை வேண்டான்னு சொல்லிட்டான். வந்து அதை என்கிட்ட வாய் விட்டு சொல்லவும் இல்லை. அவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு வரைக்கும் என்னால அது மறக்கவே முடியாது. அது நினைச்சிட்டோம்னா அழுக வந்துடும் எனக்கு. அப்படி ஒரு அற்புதமான குழந்தை. கோதையின் நாயகி, அந்த பொண்ணு பேர் கூட நான் மறக்கல. கோதையின் நாயகி பொண்ணுடைய பேர். அவ்வளவு அழகான ஒரு அற்புதமான குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை. என்ன ஒரு நிமிட நேர மயக்கத்துல அந்த தூக்கு போட்டு இறந்துட்டான். அது வேற இந்த கொடுமையை பாருங்க, தூக்கு போட்டு இறந்தா. இது ஒண்ணு. அதே மாதிரி கல்லூரியில திடீர்னு நான் வந்துட்டேன் கல்லூரியில இருந்து வீட்டுக்கு. முதல்வர் அழைக்கிறாங்க, பலமா உடனே பரட்டு வாங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் சில விடயங்கள் நம்ம என்சிசி ஆபிசரா இருந்தாலும் ஒரு தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். அதனால உடனே வாங்க அப்படின்னாங்க. எதுக்கு மேடம் காலேஜுக்கு திடீர்னு கூப்பிடுறீங்க? இல்ல மேடம் நீங்க உடனே வாங்க, நான் வந்த பிறகு சொல்றேன். நான் உடனே கல்லூரிக்கு போயிட்டேன். கல்லூரிக்கு போயிட்டா எங்க வகுப்பறையில தான் ஒருத்தி தூக்கல நின்றுட்டா. என்ன அப்படின்னா, என்ன அல்ப காரணம், அதுக்கும் சொல்றேன். காரணம் காதல் தோல்வி. ரெண்டாவது ஒரு அல்ப காரணம் என்னன்னா, அவங்க வீட்டுல இருந்து பெற்றோர்கள் இவ்வளவு பார்க்க வந்திருக்காங்க. அந்த எங்களுக்கு ஹாஸ்டல்ல உள்ள மாணவிகளுக்கு விசிட்டர்ஸ் டேன்னு உண்டு. அந்த விசிட்டர்ஸ் டேக்கு பெற்றோர்கள் பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது நானும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறேன். நான் உங்க கூட இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் உங்க கூட வீட்டுக்கு வரேன். பெற்றோர்கள் ஒண்ணு அந்த வார்டன்ட்ட பேசி அவளை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க அப்படி செய்யாம, வேண்டாம் வேண்டாம் இப்ப எல்லாம் நீ வர வேண்டாமா, எதுக்கு வீணாட்டு வர, படிப்பு இருக்குல்ல, நீ நாளைக்கு கல்லூரி உண்டுல, அப்படி ஏதோ சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுக்கு பின்னால என்ன காரணம் இருந்தது எங்களுக்கு தெரியல. நம்பவே மாட்டேங்க. முத கதவை திறந்து போய் அந்த குழந்தைய பார்த்து காவலர்கள்லாம் வரவழைச்சு கல்லூரியில நடந்துக்கும் போது நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விடயம் அது. அதுக்கு வகுப்பறையில நம்ப மாட்டேங்க, ஒரு 6 மாசம் அந்த வகுப்பறை பிள்ளைங்க எல்லாம் போக மாட்டேன்ட்டாங்க பயந்து. அவ பேரு துர்கா. அந்த 2 சம்பவம் அது கல்லூரியிலே நடந்தது. கல்லூரியில இது போக இன்னும் 2, 3 நடந்தது. ஆனா நான் கண்ணால போய் கூடவே இருந்தது இதுக்குதான். ஏன்னா முதல்வர் ரொம்ப அவங்க மனசளவுல பாதிக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு. அதனால அவங்க கூடவே இரவு முழுக்க இருந்து உடம்ப எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இருந்து வர வச்சு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சுட்டுதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அதாவது மாணவிகள் நீங்க சொல்ற மாதிரி நிமிட நேரத்துல முடிவெடுத்துறாங்க. நிமிட நேரத்துல. இப்ப சமீபத்துல நீங்க எல்லாருமே பத்திரிகையில படிச்சிருப்பீங்க, எங்க ஊர் பக்கத்துல நடந்ததுதான். ஒரு 18 வயது குழந்தைதான். ஒரு 18 வயது குழந்தை ஒரு பையனை ஜாதி மாற்றி திருமணம் செய்து அது தற்கொலை பண்ணியிருக்கு அந்த குழந்தை. இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னொன்னு, எனக்கு ரொம்ப அது பழக்கம் இல்லாதவங்க, ஆனா கொஞ்சம் தூரத்துல தெரிஞ்சவங்க. அவங்க என்னன்னா ஒரு நாள் ரொம்ப என்ன நேரா சந்திச்சாங்க. அப்ப சந்திக்கும் போது ரொம்ப அழுதாங்க. அவங்க கோர்ட்ல வேலை பார்த்தாங்க. நினைச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கே வேடிக்கையா இருக்கும். கோர்ட்ல வேலை பார்த்தாங்க. என்னம்மா ரொம்ப இவ்வளவு வருத்தப்படுறீங்க, என்ன விடயம் அப்படின்னு கேட்டா, அவங்க கணவர் என்ன செய்வாராம், தினம் இவங்க வேலை முடிச்சு போன உடனே பக்கத்துல பிள்ளையார் கோவில் ஒண்ணு உண்டு. அந்த பிள்ளையார் கோவில இவங்க 4 தடவை சுத்தி நான் இன்னைக்கு ஒழுங்கா வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன், கற்போட வந்திருக்கிறேன்னு நிரூபிக்கணும், சத்தியம் பண்ணணும் அந்த பிள்ளையார் மேல. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமான்னு நீங்க நினைச்சுக்கலாம். இது நடந்து கொஞ்சம் வருடங்கள் ஆச்சுது அப்படின்னு அவங்க கிட்ட வருத்தப்பட்டாங்க. நான் இப்படிப்பட்ட கணவரோட நீங்க வாழ வேண்டாம், நீங்க கோர்ட்ல தான் வேலை பாக்குறீங்க, எத்தனையோ வக்கீல்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு பெண் வைக்கலா பார்த்து நீங்க முடிச்சுக்கோங்கம்மா, இது இந்த மாதிரி நீங்க வாழ வேண்டாம். நான் கொஞ்சம் அந்த மாதிரிதான் பேசுவேன். அதனால அப்படி உறுதியா அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி என்ன பார்த்தாங்க, அப்படி அவ்வளவுதான். ஒரு வாரத்துல அவங்க தற்கொலை பண்ணி இறந்தாங்க, ஒரு கோர்ட்ல வேலை பார்க்கறாங்க. ஆனா இது மாதிரி நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல என்ன மனசுல ஒரு உறுதியான முடிவெடுக்க முடியாம இந்த உலகத்துல வாழணுமா அப்படிங்கிற ஒரு வேதனையில இறக்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. நமக்கு இது ரொம்ப வேதனைக்குரிய விடயம். எவ்வளவுதான் நம்ம அறிவுரைகள் சொன்னாலும் கூட அவங்க எடுக்கிற அந்த ஒரு நிமிட முடிவு அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிருது அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு, நல்ல விடயங்கள் எல்லாரும் சொல்றாங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீவன் சாருக்கு நன்றி. வணக்கம். நன்றி மேடம், நன்றி.
வேற யாராச்சும் ஒரு சிலர் ஒரு சில நிமிடம் பேசலாம். பேசுறீங்களா யாராச்சும்? நான் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இது நான் ஒரு வணக்கம் அனைவருக்கும். இது நான் ஒரு பேப்பர்ல படிச்ச செய்தி தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்ச செய்தி. ஆனா என் மனசுல ரொம்ப பாதிச்சது. என்னன்னா, 2 பிள்ளைங்க வந்து, ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ், லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போச்சு. அது அந்த பொண்ணு கூட அவளோட ஃப்ரெண்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து திட்டிருக்காங்க. திட்டினதால அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணிச்சு. ஃப்ரெண்டு போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. இந்த பொண்ணு ஓடி போன பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப அவங்க நல்லா தான் வாழறாங்களாம். ஆனா இந்த பொண்ணு செத்து போச்சான். அதுதான் வந்து ஒருத்தவங்க அந்த 250 ரூபாய் பிரைஸ்க்கு வந்து பேப்பர்ல வந்து ஒரு ஒரு விட்டு நடந்த நிகழ்ச்சிகளை போடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தார் வாசகர். இது மாதிரியா நடக்குது. என் கண்ணு எதிர்க்கவே வந்து லவ் பண்ணி ஓடி போன பொண்ணு 2 நாள் பொறுத்து கூட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கண்ணு எதிர்க்கவே வாழுது. ஆனா அதோட ஃப்ரெண்டு திட்டு அந்த வார்த்தைகளோட தாழ முடியாத இறந்து போச்சு அப்படின்னு அவரு போட்டிருந்தாரு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுது. அதுதான். அதே மாதிரி நான் போன வாரம் ராமு சார் ப்ரோக்ராம்லயே சொன்னேன். அந்த மாதிரி நார்த்ல வந்து 3 சிஸ்டர்ஸ் வந்து இந்த வீடியோ கேமுக்காக அடிக்ட் ஆயிட்டு படிக்கிற பிள்ளைங்க ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அந்த ஜன்னல் வழியா கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டு. இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ கேமுக்காக சூசைட் பண்றதும் இருக்குது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்மளோட மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்கல அப்படின்றதுக்காக நிறைய பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பசங்க சான்ஸ் கிடைச்சி படிக்க போயிட்டு எங்களுக்கு பாடம் புரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னும் சூசைட் பண்ணிக்கிறதும் இருக்குது. இதெல்லாமும் இருக்குது. கிராமத்துல இருந்து வர பிள்ளைங்க தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்துட்டு இங்க காலேஜ்ல வந்து அந்த பசங்களுக்கு அந்த அந்த இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த பசங்களால அந்த இங்கிலீஷ் பேச முடியாது. இத மாதிரி எல்லாமும் ஒரு சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில இந்த மாதிரியான தற்கொலைகள்லாம் கூட நடந்தது. இதெல்லாம் படிச்சது, இதெல்லாம் பகிரணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த மாதிரியான முடிவெல்லாம் இந்த பசங்க எடுக்க கூடாது அப்படின்றதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. சக்கரபாணி சார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நான் இதே தளத்தில் ஏற்கனவே கொஞ்சம் ஜஸ்ட் ஹிண்ட் சொல்லியிருப்பேன். 2024 மே மாதத்துல நான் என்னுடைய மகனை பார்க்கறதுக்காக லண்டனுக்கு போயிருந்தோம். அந்த நேரத்துல நான் தினந்தோறும் காலையில எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம் சொல்லி ஒரு வாழ்த்து போடுவேன். அதுல ஒரு 2 வரிகள் போட்டு காலை வணக்கம் சொல்லுவேன். ஒரு நண்பர் குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, அவர் வந்து சென்னை வெப்பேரியில டவுட்டன் காரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எச்சமா இருந்தவர். அந்த அம்மா என்னோட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க மிஸ்ஸஸ் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க 2 பேருமே முதல் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுல கிறிஸ்துதாஸ், அவர் பேர் கிறிஸ்துதாஸ், அவர் தான் முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவார். நான் காலையில 5 மணிக்கு போட்டாக்கா உடனே இப்போ ஐட்டனுக்கெல்லாம் கிடைச்சிடும். கொஞ்சம் அப்படி ரொம்ப சுறுசுறுப்பா எனக்கு பதில் போடுவார். ஒரு 2 நாள் அவர்கிட்ட இருந்து பதில் வரல. ஆனா அவங்க மனைவி மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன கிறிஸ்தாஸ் கார்ட்ட ஒண்ணு வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க சன்னு வாட்ஸ்அப்ல நம்பர்ல என்ன கால் பண்றாரு. கால் பண்ண முதல்ல மெசேஜ் போட்டார், அங்கிள் அப்பா பாஸ்ட் அவே அப்படின்னு. ஏதோ ஹார்ட் அட்டாக் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அன்னைக்கு அவங்கள தொடர்பு கொள்ள வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் நானும் மனைவி என் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனோம். அப்போ உங்க மனைவி பார்த்தா அது பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஒண்ணுமே தெரியல எதனால. ஹேங் பண்ணிட்டார் வீட்லயே, அவருடைய பெட்ரூம்லயே ஃபேன்ல ஹேங் பண்ணிட்டார். அவங்க சொல்றாங்க எதுன்னு ஒன்றும் புரியல. அங்க உள்ள அந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல அவருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் இவருக்கு ஏதோ அசோசியேஷனுக்கு இவருக்கு ஏதோ ஒரு சிக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு தகராறு. வேற யாரோட இவர் போக மாட்டேன். இஸ் அ வெரி நைஸ் மேன். நல்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல வந்து எச்சமா இருந்தவர்னா பாருங்க, அந்த அளவு நல்லதுவானது. அது என்ன ரொம்ப பாதிச்சது. ஏன்னா ரொம்ப பல வருஷங்கள், ஏறத்தாழ அவங்களுக்கு திருமணமான ஒரு 1 மாதத்துல எனக்கு திருமணம் ஆச்சு. அந்த அளவுக்கு அதுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுமா ரொம்ப க்ளோஸா இருந்திருந்த. அது என் மனசை பாதித்த ஒண்ணு. எதனாலும் இன்னி வரைக்கும் யாராலும் அவங்க மிஸ்ஸஸுக்கும் தெரியலன்னுது. நானும் அதை ரொம்ப தோண்டி துருவல. எதனால அவர் அப்படி பண்ணாரு? பொருளாதார வசதி ஒண்ணு. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பிள்ளைங்க, 2 பேரும் வெளியில போயிட்டாங்க.
அவருக்கு வேற எந்த சிக்கல் எதுவுமே இல்லை. அவங்க மிஸ்ஸஸ் வந்து டைரி கீரி எல்லாத்தையும் புரட்டி பார்த்துறாங்க, எதுவுமே ஒண்ணுமே எழுதி வைக்கல. முந்தின நாள் வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க. நைட்டு சாப்பிட்டு அவங்க மாமியார் கிட்ட எல்லாம் போயிட்டு மாமியார் இல்ல அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காரு. அவங்க இப்ப டாக்டர் கிட்ட பேசியிருக்காரு, மகன் கிட்ட எல்லாரும் வெளியில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசிட்டு படுத்தவர். எதனாலன்னு தெரியாது போச்சு. திஸ் இஸ் ஒன்னு. அனதர் இன்சிடென்ட் வந்து இது வந்து அபவுட் ஒரு 15 years பேக், பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த அம்மா வந்து என்னுடைய ஒய்ஃபோட கிளாஸ்மேட், அதுவும் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரு வந்துட்டு இந்த சீட்டாட்டத்துல ரொம்ப இதுவானார். அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணி டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சீட்டாட்டத்துல நிறைய கடன்லாம் வாங்கிட்டு இருக்காரு. கடன் எக்கச்சக்கமா போய் காட்டன் சொல்றாங்க, அது சீட்டாட்டத்துல ஒரு வெரைட்டி போல காட்டன். அந்த இதுல அவர் ஈடுபட்டு நிறைய கடன் வாங்கிட்டு இருக்காரு. ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்காரு. குடும்பத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. சம்பளம் வாங்கின உடனே ஒரு கொஞ்சம் மட்டும் கொண்டு வந்துற, மீதி எல்லாம் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிடுவாரு. ஒரு நாள் ராத்திரி, இதுவும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன், மிட் நைட்டால போன் வந்தது. அப்பெல்லாம் லேண்ட்லைன் போன். என் மனைவி, நான் தான் முதல்ல எடுத்து ஹலோ ஹலோன்றேன். பதில் வரல. யாருங்க பேசுறீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறேன், ஒன்றும் பதில் இல்லை. கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போன் அடிச்சாரு. இந்த தடவை என் மனைவி எடுத்தாங்க. அவங்களும் வந்து கேட்கறாங்க, யாருங்க பேசுறீங்க சொல்லுங்க, நீங்க யார் பேசுறது, எங்க குரல் மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. நாங்க சரி யாரோ ராங் கால் போல நினைச்சு படுத்துட்டோம். ஏர்லி மார்னிங் வந்துட்டு என்னுடைய பிரதர்ல வராரு. வந்துட்டு இந்த மாதிரி மாமா வந்து ஹேங் பண்ணிக்கிட்டாரு நேத்து. எத்தனை மணிக்குப்பா தெரியாது. அதுக்கப்புறம் அங்க போனா அவர் ஹேங் பண்ணத காலையில் அவங்களுடைய இளைய மகன், 2 பையனுங்க, இளைய மகன் தான் போய் பார்த்துருக்கான். பார்த்தா ஹேங் பண்ணது அப்படியே பார்த்த உடனே இவன் அப்பான்னு கத்தனான். அதுதான் அவன் கத்துனது. உடனே எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. இவன் தான் ஒரு சூளை எடுத்து போட்டு மேலே ஏறி கயிறை அறுத்துட்டு அப்படியே மேலே சாய்ச்சிக்கிட்டு மெதுவா கட்டளை தூக்கி போட்டிருக்கான். அன்னைக்கு அந்த பிரம்ம பிடிச்சு போன பையன் இன்னை வரைக்கும் அதுல இருந்து தெளிவு வரல அவனுக்கு. நல்ல வாலிப பையன், ஒரு 30 32 வயசுக்கு மேல ஆன பையன், 35 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 35 இருக்கும், 35 வயசு இருக்கும். இன்னை வரைக்கும் அவன் கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, எதுவும் போகல. அப்படியே அந்த ரூமையே விரிச்சு பார்த்துட்டு இன்னை வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அவன் தான் முதல்ல பார்த்தவன். அது வந்து எங்களுக்கு தெரியும், நிறைய கடன் வாங்கிட்டது. கடனுடைய இதுல எங்களுக்கு போன் பண்ண மாதிரி நிறைய உறவினர்களுக்கு தான் போன் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ கடைசி நிமிஷத்துல கேட்கணும்னு எதுவும் நினைச்சிருக்க போகல. எல்லாரும் சொல்றாங்க போன் பண்ணுவாரு, நம்ம பேச பிற்பாடு கட் பண்ணிடுவாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அன்னைக்கு ஆவக்கொத்தவங்களாம். இந்த 2 இது வந்து என்ன பாதிச்ச குடும்ப நிகழ்வுகள் சார். இது நன்றி சார். நன்றி சார், நன்றி. இப்போ அதான் போதும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய தகவல்கள் கேட்டாங்க. பிரசன்னால் ஆரம்பிச்சு சக்கரபாணி சார் வரைக்கும் வந்து பல சம்பவங்கள் கேட்டோம். இது எதுக்காக இத்தனை தகவல்கள் கேட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை ஒரு பக்கம், வயசு வித்தியாசம், என்ன மாதிரி ஒரு அவங்க இருந்தாங்க அப்படின்றது, பின்னணி என்ன, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. அதாவது சுயசைடுன்றது இதுல என்ன பாக்குறோம்னா, தற்கொலைன்றது இந்த வயசுலதான் பண்ணிக்க போறாங்க, இந்த இவர் தான் பண்ணிக்குவாங்க அப்படின்ற எந்த வரமுறையும் கிடையாது. எங்கெல்லாம் எமோஷனலா பிரச்சனை வருதோ அவங்களுக்குள்ள சில இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்க மனசுல தோணுத யாருன்னா ஒருத்தர் பேசலாம். ஒவ்வொரு சம்பவம் சொல்லி இது காரணம் என்னவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சம்பவம் சொல்லி இது காரணம் என்னவா இருக்கலாம், உங்களோட பார்வையில இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன வருதுன்றது, அந்த காரணங்கள் அலசும். அதுக்கு பின்னாடி வந்து இதுக்கு என்ன நாமெல்லாம் சேர்ந்தோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். வாங்க, யாரெல்லாம் பேசுறீங்க, என்னெல்லாம் காரணங்கள்? யார் பேசுறது? கல்யாணி மேடம் பேசுறீங்களா? சார், காரணம்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அவங்க சொல்றப்பவே சொல்லிட்டாங்கல்ல சார். ஆனா அதை பத்தி நம்ம வேணா டிஸ்கஸ் வேணா பண்ணலாமா சார்? சும்மா ஒரு வியூ, ஒரு பாயிண்ட், ஒரு பார்வை தான் இது வந்து. அதாவது அவங்க சொன்ன காரணங்கள், அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு என்ன தோணுது அப்படின்றது ஒரு பக்கம். ஓகே சார். இப்போ அதான் ஃபர்ஸ்ட்ல அவங்க பிரசன்ன ஆரம்பிச்ச மாதிரி கேம் டாஸ்க்ல இருந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க, மாலதி சொன்ன மாதிரி. அது வந்து கேம் டாஸ்க்கும் ஒண்ணுதான், அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, கார்பரேட் வேர்ல்ட்ல எடுத்தாலும் அங்க கொடுக்குற டாஸ்க்கும் அந்த ப்ரெஷரும் சில பேர் நல்லா தாங்கவே முடியறது இல்ல.
அதனால எந்த இடமா இருந்தாலும் ஓவரா அந்த டாஸ்க் போயிட்டே இருக்கும் போது நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வெளிவர முடியறது அப்படிங்கிறது வேற. இப்ப சில சமயம் வேலை பண்ணிட்டே இருந்தாக்க வீட்டு வேலையா கூட இருக்கட்டும் அல்லது கார்ப்பரேட் வேர்ல்டு எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைக்குள்ளேயே மூழ்கி போகும்போது அது ஒரு ப்ரெஷர் ஆயிருது. ஸோ அந்த இடத்துல வந்து வி ஹாவ் டு டேக் ஒரு பிரேக் எடுக்கணும். இப்ப நிறைய கார்ப்பரேட் வேர்ல்டு வந்து இப்போ நீங்க மாதிரியான நிறைய அவங்க எல்லாம் போயிட்டு நீங்க ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் எல்லா கார்ப்பரேட் வேர்ல்ட்லயுமே. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயும் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. இப்ப அந்த நீட் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு அந்த வரதட்சணை கொடுமை. அந்த இப்போ கல்வி வந்து நம்ம வந்து எஜுகேஷன் வந்து ஒரு பொண்ணுக்கு இருந்துருச்சு அப்படின்னா அந்த வரதட்சணை கொடுமையும் தாங்குற அளவுக்கு பலம் இருக்கும்னு நம்ம நம்புறது நம்மளுடைய தப்பு. ஏன்னா எஜுகேஷன்ங்கிறது வேற, இந்த வரதட்சணை கொடுத்து போறதுங்கிறது வேற. அது முதல்ல நல்ல கிளாரிட்டியோட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிடணும். அது இல்லாம இப்ப என்னன்னா பேரண்ட்ஸே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லி, இப்ப கூட ரீசெண்டா ஒரு இது நடந்தது, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்தணும். என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி சில பேரண்ட்ஸ் என்ன பிரச்சனைன்னு ஒவ்வொரு இதுக்குள்ள போக போக நிறைய பிரச்சனை இவங்களே கிரியேட் பண்ணி விட்டுறாங்கிறது இன்னொரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த லவ் மேரேஜ், லவ் பண்றப்பவே வந்து இந்த ஈவன் இப்ப மூவிஸ்ல எல்லாமே நிறைய வர்றது வந்து சில பேருக்கு. இப்ப கூட ரீசெண்டா அந்த டியூடுங்கிற படத்துல வந்து அந்த தாலி இது பண்ணதை பத்தி பாக்கியராஜ் அவர் கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தாரு. ஆனா இப்ப வந்து இது வந்து ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு காத்து வாக்குல 2 காதல் மாதிரி ஒரு காதல் இல்லையா, விட்டுட்டு அடுத்த காதலுக்கு போ அப்படிங்கறத வந்து இப்ப நிறைய படங்கள் இன்சிஸ்ட் பண்ணிட்டே வர்றது. அது ஒரு நல்ல விதமா தான் நம்ம பார்க்கணும். இது வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ். அடுத்தது வந்து இந்த சந்தேகப்படுறதுங்கிறது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கோர்ட்ல வேலை பண்றவங்களே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியல. அவங்க எத்தனை கேசஸ் பார்த்திருப்பாங்க கோர்ட்ல, அவங்களாலேயே ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியலன்னு. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னால ஒண்ணு வந்து அவங்களா நிஜமாவே தற்கொலை தான் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பிக் கொஸ்டின் மார்க் நோபடி கேன் ஆன்சர். அது வந்து இப்போ பிரசன்னா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி சொன்னாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் தி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அங்கேயே பிரச்சனை. நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கறது எதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஒரு ப்ராக்டிக்கலா இல்லாம நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். அது நம்ம பேரண்ட்ஸ் தான் இதுக்கு மெயினா எடுக்கணும். மோர் தேன் எஜுகேஷன் சிஸ்டம், பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது தான் மெயினா நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, மோர் தென் அட்டாக்கிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் வி ஷுட் அப்ரோச் தி பேரண்ட்ஸ். அதுதான் மெயினா செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கிளப்ஸுக்கு எல்லாம் போறாங்க சில பேரு. நீங்க இந்த மாதிரி இது கார்ப்பரேட் வேர்ல்ட்ல போய் நீங்க பேசும்போது கூட குழந்தைங்களை பத்தியும் பேசணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வரணும். நாட் ஒன்லி அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்காகவும் அவங்க பேசணும். நீங்க எப்படி உங்க குழந்தைங்கிட்ட இருக்கணுங்கிறத பேசணும். ஏன்னா பேரண்டிங்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாங்கன்னா ஆனுவல் டேஸ்ல கூப்பிடுறாங்க ஸ்கூல்ஸ்ல. அங்க போய் பேரண்டிங்கை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப இருக்காது. ஏன்னா ஆனுவல் டேல அவங்க குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது தான் அவங்களுடைய மெயின் இதா இருக்கும். அந்த இடத்துல போய் பேசுறதை விட இந்த மாதிரி கார்ப்பரேட் வேர்ல்ட்ல போய் பேசும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜென்ரலா ஒரு ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கணும் மக்களுக்கு. அது ஒண்ணு சார். அப்புறம் இன்னொன்னு இப்ப செகண்டா ஒருத்தர் பேசினவர் வந்து சொன்னாரு அந்த இன்வென்ஷன் டு பிரிவென்ட் சூசைட் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாயிண்ட் வந்து ஏன் அவர் வந்து அகெயின்ஸ்டா பார்த்தாருன்னு எனக்கு புரியல சார். ஆக்சுவலா சூசைடுங்கிறது அந்த ஒரு மென்டாலிட்டி மக்களுக்கு இருக்கிறது குட். அது ஐ மீன் இருக்கிறது இருக்குது, நோபடி கேன் சேஞ்ச் இட். பட் இந்த இன்வென்ஷன்ங்கிறது குட் தானே, இட் இஸ் ப்ரிவென்டிங் தானே. இப்போ ஒரு நோய் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த நோய் ஆனா அதுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரிவென்ஷனை கண்டுபிடிக்காது இருக்க முடியாதுல்லன்னு தோணுச்சு எனக்கு. அவர் சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல. அது கேட்கணும் சார். அது அப்புறம் அந்த அடாப்ஷன் பத்தி சொன்னாங்க. அடாப்ஷன் வந்து சார் இந்த பிகினிங் இட் செல்ஃப் இட் ஷுட் பி செட் டு தி பர்டிகுலர் சைல்ட். அது கண்டிப்பா சொல்லிடணும். என்னன்னா சில பேர் என்ன பண்றாங்க, அந்த சைல்டு கிட்ட சொல்றேன் பேர் வழின்ட்டு அந்த ஊர் பூரா சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டும் அந்த அடாப்ஷனை பத்தி சொல்லுவாங்க. அது இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. அது சொல்ல தேவையில்லை. அந்த குழந்தைக்கு மட்டும் நீ அடாப்டட் கண்ணு அப்படிங்கறது மட்டும் தான் தெரியணும். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா போதும், அவன் எந்த நேரத்துல வேணாலும் நிப்பான். அதை விட்டுட்டு இவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லாத இருக்கிறதோ அல்லது குழந்தையோட சேர்த்தி எல்லாத்துக்கும் சொல்றதுங்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல போய் அழட்டிக்கிறது கிண்டல் பண்றது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவனோட இதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த காதல் தோல்வி அவங்க வேலம்மாள் சொன்னது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருந்தது. மேபி அதுக்குள்ள பின்னால ரொம்ப கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களோ, அதனால அந்த பொண்ணுனால அதை பேலன்ஸே பண்ண முடியலையோ அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். அது
ம். அதான் சார். இன்னொன்னு அவங்க லவர்ஸோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. அந்த சூசைட் கேஸ் ஒண்ணு. அது சில சமயம் டார்ச்சர் நம்மளால தாங்க முடியாது. சில பேரு மத்தவங்களுக்கு வந்ததையே அவங்களுக்குன்னு எடுத்துட்டு பண்ற இதுவும் இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இட் ஹாஸ் டு பி கிவன். அதான் சார். தேங்க் யூ சார். அந்த ஓல்டு மேன் சொன்னது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அந்த ஓல்டு மேன் ஏன்னா நாள் நைட் வரைக்கும் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன ரீசன்னால அவர் போய் அவ்வளவு தூரம் இது பண்ணிக்கிறாரு அப்படின்னு. இன்னொன்னு சார், இது வந்து என்னன்னா பெரியவங்க கிட்டயும் வெதர் இட் இஸ் ஆம்பளையா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, அவங்க கிட்டயும் வி ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம். இல்லைன்னா அந்த ப்ரெஷர் ஓவர்லோட் ஆகுது. சில சமயம் பசங்க வந்து உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நீ ஏன் எடுத்துக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க பசங்க. அவங்க அப்பாவை பார்த்தோ அவங்க அம்மாவை பார்த்தோ அந்த மாதிரி வரும்போது நெருக்கடி அதிகமாகுது. ஒருவேளை அந்த சமயத்துல பினான்சியலா ஏதாவது லூஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது அவங்களால ப்ரெஷர் எடுக்க முடியாதப்பவும் அவங்க இது பண்றாங்க. சேம் திங் காலேஜ்ல வந்து ஒரு சின்ன பையனை பார்த்து கொஸ்டின் கேட்குற மாதிரியே தான் இங்க வந்து பெரியவங்களை பார்த்து நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? அதுவும் அந்த இடத்துல ப்ரெஷர் ஆகுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, கோபிகா எதனா பேசுறீங்களா? கோபிகா முன்னாடி நான் பேசிடுறேன். வாங்க சார். சார், இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக சூசைட் பண்ணுறது பரவலாக இருக்குது. அவங்களால எக்ஸாம் ப்ரெஷரையும் தாங்க முடியல, அண்டு கோர்ஸ் ப்ரெஷரையும் தாங்க முடியல. ரெண்டாவதும் பேரண்ட்ஸோட இதுவும் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இவங்களையும் வந்து தற்கொலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸாம் ப்ரெஷர் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ். இது வந்து பேரண்ட்ஸும் இதுக்கு வந்து காரணமாக இருக்காங்க. அதை ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னதுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஏதோ ஒரு நாளில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி தெரியல. அது ஸ்கூல்ஸு காலேஜஸ் ரெண்டுத்துலையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, பசங்களும் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அதாவது எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த வீட்டில் திட்டினாலோ, பசங்க வாதியார் திட்டினாலோ ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த ட்ரெயின் பஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஃப்ரீ. நீ பஸ்ஸில் வந்து யூனிஃபார்மோட போனால் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து அது ஃப்ரீ. அது வந்து நான் அந்த ஹோம்லாம் பார்த்தேன். இப்போ நான் ராமகிருஷ்ணன் அந்த ஹோம் சொல்ல விரும்பல. ஹோம்லேருந்து பசங்கள்லாம் ஓடி போயிட்டு இந்த மாதிரி பஸ் வந்து ஃப்ரீன்றதால எவ்வளோ தூரம் வேணும் அதே யூனிஃபார்ம்லேயே போயிடுறாங்க. இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம போய் பிடிச்சி போலீஸில் சொல்லி வழியில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அது 2-3 ஹோமில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் அதை சொல்ல வந்தேன். அதுவும் வந்து அதாவது தே டோன்ட் வாண்ட் வீட்டில் இருந்த சுதந்திரம் நம்ம இதில் கிடைக்கல, ஹாஸ்டலில் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் அவங்ககிட்ட இருக்கு. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. குட் இன்ஃபர்மேஷன். ஹாஸ்டல் பற்றிலாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சொன்னீங்க, மகிழ்ச்சி. கோபிகா வாங்க. சரி, கம் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரேன் சார். நோ ப்ராப்ளம். சரி, வசந்தி மேடம் பேசுறீங்களா? வாங்க. மைக் அனுப்பிட்டு. நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால குவைட்டா இருந்தேன். பரவாயில்ல மேடம், ஒண்ணும் இல்ல. பல இன்சிடென்ட் என்னென்ன நடந்தது அவங்களோட அனுபவங்களை தான் சொல்ல சொன்ன முதல்ல. அடுத்தது இந்த ரவுண்டு. அதாவது அமெரிக்கால சூசைட் ரொம்ப காமனா இருக்கு. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் சூசைட் பண்ணிக்குவாங்க. நிறைய அதுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கூட சூசைட் ரேட் ஜாஸ்தி தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது நம்ம இந்தியன் பையன், அந்த பையன் வந்து காலேஜுக்கு போகிறான். இது வந்து நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். காலேஜுக்கு போகிறான். அங்கே அவனோட ரூம்மேட்டு ஸ்கூல்லலாம் ரொம்ப ப்ரொடெக்டட். ஸ்கூல் மட்டும் வீட்லேயே இருந்து ரொம்ப ப்ரொடெக்டட் சைல்டு. அவன் காலேஜுக்கு போகிறான். அவனோட ரூம்மேட் வந்து அவன் ஒரு கே பர்சன். இது ஃபஸ்ட் டைம் இவன் அந்த ஒரு ரூம்மேட்டோடு அவன் இருக்கிறான் அந்த ரூமில். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அந்த ரூம்மேட்டுக்கு தெரியாமல் இவன் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்கிறான். அந்த ரூம்மேட் வந்து இன்னொரு அவனோட பார்ட்னர் கூட இருந்ததை பார்த்துருக்கான். இவன் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து, இந்த பையன் நம்ம இந்தியன் பையன் அதை ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் போட்டான். சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் போட்டதுனால அந்த அமெரிக்கன் பாய், அந்த இருந்த ரூம்மேட் அமெரிக்கன் பாய், அவன் வந்து ஒரு பிரிட்ஜில் இருந்து குதிச்சு செத்து போயிட்டான். அது எழுதிட்டு போயிட்டான், இதனால தான் நான் செத்து போகிறேன், இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதிட்டு போனதுனால இவனை போலீஸ் பிடிச்சாங்க. இவனை போலீஸ் பிடிச்சு இவனுக்கு வந்து 6 வருஷமோ 7 வருஷமோ உள்ளே போட்டாங்க.
ஹைஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு என்டர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து எல்லா இந்தியன்ஸ்டேருந்தும் சிக்னேச்சர் வாங்கினாங்க. நான்லாம் கூட போனேன், தெரியாமல் பண்ணிட்டான் அந்த பையன். ஸோ அவன் செத்து போனதுக்கு நீ எப்படி காரணமாக இருப்ப? ஸோ இவனோட லைஃப்பும் ஹெல்லாக போயிடுச்சு. இவன் வந்து 6 வருஷமோ 7 வருஷமோ எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியாது. இப்போ தான் வெளியில் வந்திருக்கான். இப்போ வெளியில் விட்டுருக்காங்க. அவனோட லைஃப் குறைஞ்சி போச்சு. அவன் என்ன பண்ண, அவன் குவைட் ஆகிட்டாங்க. அது அவங்கள பற்றி இது கிடையாது. நம்ம வந்து அதாவது அங்கேயும் சரி இங்கேயும் சரி காலேஜுக்கு என்டர் பண்ண ஹைஸ்கூல்லே ஆரம்பிக்கணும். எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும், எதை சோஷியல் மீடியாவில் போடணும் போடக்கூடாது, எது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இதை வந்து இந்த சில்ட்ரனுக்கு அங்கே கட்டாயம் எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து காலேஜுக்கு போகும்போது அவங்க வேற ஒரு வேர்ல்டுக்கு போகிறாங்க. கல்ச்சுரல் ஷாக்கு இதெல்லாம் நேரில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லை, இவங்கெல்லாம் காலேஜ் டாமில் இருக்காங்க. ஸோ இது வந்து எஜுகேட்டிங் த யூத் இன் அ டிஃப்ரெண்ட் வே இஸ் நவ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இங்கேயும் வரப்போகுது. இங்கேயும் எத்தனையோ சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த அந்த பொண்ணுங்கள்லாம் சூசைட் பண்ணி என்னென்னமோ கேள்விப்படுறோம் நம்மளும். இந்த மாதிரி பிக்சர் எடுத்து போடுறதெல்லாம் எது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், எது அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லி தரலாம். நீ இங்கே போகும்போது இப்படி இந்த பிஹேவியர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கண்டுக்காம போய் இல்லாட்டி ரூமை மாற்று, எனக்கு இந்த ரூமில் இருக்க முடியல அப்படின்னு ரூமை மாற்று, பேரண்ட்ஸ்கிட்ட பேசு. அங்கே ஆல்கஹால் ரொம்ப ஜாஸ்தி. ஆல்கஹால் இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே ஹோம் ஒரு டாமில் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க ஹெட்டு, அவங்ககிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு எனக்கு வேறு ரூம் தாங்க, இந்த ரூமில் என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க முதல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம், நம்ம இப்படி பேசிட்டா நம்மளை என்ன நினைப்பாங்களோ, நம்ம தாங்கிட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் மௌனமாக இருந்துடுறாங்க. அதில் நிறைய நம்ம பிள்ளைங்க அடிபடுறாங்க. அங்கே டாமில் போய் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். இந்த நீங்கள் எம்எஸ்க்கு போகும்போதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேட் போகிறீங்க பாருங்கள், அந்த சமயம் வந்து ரொம்ப கஷ்டமான பீரியட். அந்த சமயத்தில் இருந்து அதுக்கு தான் நாங்கள் திருப்பி சொல்கிறது, இந்தியாவிலேருந்து வராதிங்க, அண்டர் கிராஜுவேட்டுக்கு அங்கே வராதிங்க. நீங்கள் அண்டர் கிராஜுவேட் இங்கே முடிச்சுட்டு மெச்சோர்டாக எம்எஸ்க்கு வாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கே அந்த கல்ச்சர் எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சார். ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வேற யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். நான் ஒன்னு சொல்லலாம் நினைச்சேன். அதாவது 2 இன்ஸ்டன்ட். ஒண்ணு, எங்களுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல இப்போ +2 படிக்கிற பையங்க, அங்க ஒரு இது, அதுக்கு பேர் என்ன, அந்த லேப்ல ஆசிரியர் திட்டுனாரு பொம்பளை பிள்ளைகளுக்கு பக்கத்துல. அவன் அங்க இருந்த எதையோ ஆசிட் மாதிரி உன்னை தூக்கி குடிச்சிட்டு இறந்தே போயிட்டான். அது ரொம்ப என்ன பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இதுல நான் ராணிப்பேட்டையில இருந்த போது அந்த மாவட்டத்திலேயே SLCல ஃபர்ஸ்ட் வந்த பையன் ஒரு காதல் இதுல அடிபட்டுட்டான். அதுல இருந்து நான் ஸ்கூலுக்கு அப்போலாம் போற போது இத கட்டாயமா நான் சொல்றதா வச்சு இது பண்ணியிருக்கேன். அதாவது இன்னொன்னு, ஒரு படம் துப்பாக்கியோ ஏதோ ஒரு படம் வெளிவரலைன்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான வசூல் எல்லாம் பண்ணிச்சு. நீங்க உங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கிறத நான் சொல்றத வழக்கமா வச்சிருந்தேன். அதாவது அதுக்கப்புறம் உன்னை நம்பி உங்க அம்மா இருந்தாங்க, உன்னுடைய சிஸ்டர் இருக்காங்க கல்யாணத்துக்காக. அவங்க விட்டு நிலைமையெல்லாம் என்ன ஆகுது? ஒரு படம் வெளியிலேன்னு செத்து போயிட்டானே. ஒரு தவணை இந்த நீட்டுல எல்லாம் ஒரு தவணை ஜெயிச்சுட்டா அது மட்டுமா? எத்தனையோ பேர் டாக்டர்னு போட்டுக்கிறான், படிக்காதவன்லாம் என்னென்னமோ பண்றான். ஒரு தவணை படிப்பு தானா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். ஒரே ஒரு சின்ன கதை மாத்திரம் நான் எப்பவும் சொல்றது உண்டு. அது ரொம்ப எஃபெக்டிவாவும் இருந்தது. ஒரு காதலர்கள் தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு மலை உச்சிக்கு போனாங்க. இந்த படத்துல வர்றது மாதிரி குதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொன்னாங்களாம், ஒரு நிமிஷம் புறப்பான்ட்டு போய் அந்த காலணிகள்லாம் கழட்டி வச்சாங்களாம். காதுல போட்டிருந்ததை கழட்டி வச்சாங்களாம். போன்ல இருக்கிறத அந்த பொண்ணு கழட்டி வச்சாங்களாம். கழட்டி வச்சுட்டு வந்து குதிக்கலாம்னாங்களாம். ஏப்பா அதெல்லாம் கழட்டி வச்சாயின்னு கேட்டாராம்.
நம்ம குதிச்சிட்டோம்னா இந்த செருப்பு திசைக்குன்னா போயிடும், அது பயன்படாம போயிடும். இந்த இதுகள்லாம் பயன்படாம போயிடும். அதனால யாருக்காவது பயன்படட்டும்னு வச்சேன்னாச்சான். அவன் சொன்னாராம், இந்த செருப்பே பயன்படும்னு நினைக்கிறியே, நம்ம 2 பேரும் உயிரோட இருந்தா எத்தனை பேருக்கு பயன்படுவோம்? காலம் கூட்டி வச்சுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்குவோம், இல்லாட்டி அம்மா அப்பாவுக்குலாம் ஒரு ஆசீர்வாதமா இருப்போம் அப்படின்னு அவன் சொன்னானாம். அப்ப 2 பேரும் திரும்பிட்டாங்களாம் போவோம்னு. இப்ப இது ஒரு கண நேரத்துலதான் நடக்குது. இன்னும் ஒரு செய்தி, இந்த இன்சூரன்ஸ்ல நாங்க சூசைட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் என்னன்னா, அந்த இன்சூரன்ஸ் எடுத்து 1 ஆண்டுக்குள்ள அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுல கிளைம் இல்ல. ஆனா யாராவது அதுல கடன் கொடுத்து அதை அசைன் பண்ணி வாங்கியிருந்தா அந்த கடன் அளவை அதை பார்க்கலாம்ங்கிறது இருக்கு. இதுக்கு என்ன ஒரு உள்ளடக்கம் சொல்றாங்க, 1 வருஷம் யாரும் பிளான் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறவன் ஒண்ணுதான் இருக்கும். இந்த தற்கொலைங்கிறது ஒரு மோமெண்ட்ரி டிசிஷன் அது. அதனால 1 இயர் ஒருத்தன் ஏமாத்தணும்னு நினைச்சா அது ஃப்ராடு. ஆனா அப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கின்ற மாட்டாங்க. அது ஒரு சேஃப் கார்டுன்னு இன்சூரன்ஸ்லயும் பாக்குறாங்க. இந்த செய்திகளை நான் தெரிவிக்கலாம்னு நினைச்சேன். நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. வேற யார் பேசுங்க? அவங்க இதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. சார் நான் லேட்டா தான் வந்தேன். சரிங்க, அது சொல்லுங்க. காலையில தலைப்பை போட்ட உடனே வேற மாதிரி தான் யோசனை எல்லாம் போச்சு. கடைசியில சார் எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாரு, இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது கடைசி நேரத்தில் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய கருத்து இருக்கும்போது அருமையான தலைப்பு. அதாவது நான் அந்த நம்ம எழுத்தாளர் ஜெயமோகனுடைய அந்த அவருடைய அந்த பயோகிராஃபி படிக்கும்போது படித்த ஞாபகம் இருக்குது. எல்லாரும் இதை கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் அவர் 18 வயசுலயே தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தனிமையான இருக்கும்போதே ரொம்ப அப்செட் ஆகி அவர் நாகர்கோவில் தான் அவருக்கு இப்ப சொந்த ஊர். அப்படியே கேரளால இருந்து ஆந்திரா பக்கம் நடந்து போயிருக்காரு. ஆந்திரா நடந்து போன காரணமே அங்க ரயில்வே தண்டவாளத்தை தலைய வைக்கிறது தான் போயிருக்கிறாரு. தன்னோட தொழிலை முடிச்சிடணும், வேலையை முடிச்சிடணும், நமக்கு இதுக்கு மேலே நிம்மதியா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தண்டவாளத்தை தலையும் வச்சுட்டாராம். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ட்ரெயின் வரணும். வரத்துக்கு பக்கத்துல தலைக்கு திரும்பி பாக்குறாரு, ஒரு பொருள் அப்படி கிளிட்டரிங் மாதிரி இப்படி மின்னுது. அப்புறம் நல்லா உத்து பார்க்கும்போது அது ஒரு புழு இங்கேயும் பிறண்டு அந்த தண்டவாளத்துல இறங்கி ஏறி அந்த புழு தப்பு தான். அப்பதான் அவர் நினைச்சார், ஒரு நொடி நினைச்சாராம், அந்த சாதாரண புழு சூசைட்ல இருந்து அதை ட்ரெயின் அடிபட்டுவாங்கன்னு அது அதாவது தான் வாழன்னு சொல்லிட்டு அது என்னது சிந்தனையில அது வெளியாகுது. நம்ம ஏன்பா இறக்கணும் அப்படின்னு 18 வயசுல இறக்கக்கூடாதுன்னு தற்கொலை பண்ண முடிவெடுத்தவர் தான் இன்னைக்கு எத்தனையோ நாவல்களையும் புக்குலையும் எழுதியிருக்கிறாரு. அதாவது கம்பராமாயணத்திலையும் நிறைய புக் எழுதியிருக்காரு. அதுல நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு நினைவுக்கு வரல. அதுல அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் தற்கொலை இருந்து மீண்ட கதையா படிச்ச நினைவு இருக்குது. அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. அதாவது தற்கொலை இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்குங்கிறத ஜெயமோகன் உணர்த்தி இருக்கிறாரு நமக்கு. இதுல ஒரு கூடுதல் செய்தி, அவங்க தாயார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, நெருங்கிய நண்பன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப அதோடைய மன உணர்ச்சி, தற்கொலையை பத்தி நிறைய எழுதுறாரு. ஏன்னா அம்மாவுடைய தற்கொலையை பத்தி கல்பொரு சிறுநுரைன்னு ஒரு இது எழுதியிருக்காரு. அது எப்படி ராத்திரி பூரா அது அவர் மனசுல அப்படியே அந்த அலை அடிக்கிறது மாதிரி அடிச்சிச்சு அப்படிங்கறத அவர் எழுதுறாரு. அந்த கடிகாரத்தினுடைய டிக் டிக் அடிக்குதுல்ல ராத்திரியில, அது எவ்வளவு பாதிச்சுச்சுன்னு எழுதுறாரு. அப்போ அவரு தற்கொலையினால ரொம்ப பாதிக்கப்பட்டு அவருடைய மனநிலை பிறழ்கிற நிலையில இருந்திருக்குன்னு சொல்றாங்க. கோபிகா சொல்லுங்க. தேங்க்யூ சார். எனக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எனக்குள்ள என்னுடைய க்ளோஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படிச்ச, நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச் கோஎட் எங்களுடைய ஸ்கூல்ல. அவங்க ரொம்பவே என்ன சொல்றது, வெரி மெச்சூர்ட் அண்ட் ஸ்மார்ட். கேக்குதா சார் இப்போ? கேட்கலையா? ஓகே மைக் கிட்ட வச்சுங்க. ஓகே.
ஸோ அவனுடைய டெத் வந்து அவன் சூசைட் பண்ணிட்டான். நான் இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் செகண்ட் இயர். நான் உமன்ஸ் காலேஜ், அவன் பாய்ஸ் காலேஜ், த சேம் டவுன். when I heard that it was a very ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த அந்த மெமரிஸ்குள்ளே போயிட்டேன். லைக் கொஞ்ச நேரம் ஐ வாஸ் அப்போ வந்து ரொம்ப தோணுச்சு, ஏன் அப்படி அப்படிலாம். அப்புறம் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் நம்ம முன்னேறி வரும்போது, ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் லைக் ஐ ஹாவ் என்ன சொல்கிறது, எத்தனையோ கவுன்சிலீஸ் வந்து பேசும்பொழுது கண்டிப்பாக ஐ யூஸ் டு ஃபீல் தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் சூசைடு, அந்த இன்டென்ட் இருக்கிறத அதை பிக்கப் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஆமாம், இந்த லாஸ்ட்டாக நான் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் டெசிஷன் எடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு 2-3 கேசஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் சூசைடல் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஓத் மாதிரி வாங்கி இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் லைக் நம்மளுடைய கவுன்சிலர் எண்டிலிருந்து நம்ம எடுக்கும் பொழுது ஹவு டு வி சேவ் த ஃபியூச்சர் ஆஃப் தோஸ் பீப்புள், அது இருக்குது. முழுசாக நான் இது வரைக்கும் பார்த்த கேசஸில் மோர் அவங்களுடைய செல்ஃப், தன்னுடைய கனெக்டிவிட்டி இல்லாத இருக்கிறவங்க, இல்லைன்னா அதாவது தன்னுடைய ஐடென்டிட்டியே மற்றவங்க தாங்கிற போது அவங்க தன்னை லைக் அட்டாக் பண்ணும் போதோ, இல்லை அவங்க தன்னை விட்டுட்டு போகும்போதோ, இதெல்லாம் தான் வந்து இட் மேக்ஸ் தம் வீக்கர். ஸோ செல்ஃப் லவ் இல்லாது ஏன்னா நம்மளோட கல்ச்சர் இது வந்து irrespective ஆஃப் எந்த இப்போ தான் குளோபல் சிட்டிசன் கான்செப்ட்லாம் வருது. பட் irrespective ஆஃப் எந்த ஒரு நேஷனாக இருந்தாலும் அந்தந்த கல்ச்சர் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஹவு ஒரு மனுஷன் எவால்வ் ஆகிறாங்கிறது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இன்ஜங்ஷன்ஸ் வந்து டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஜங்ஷன் வரும்பொழுது அவங்களுக்கு நான் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாதுன்னா வாட் ஷுட் ஐ டூ, ஐ ஹாவ் டு நான் போயிடணும், இந்த உலகத்துலேருந்து நான் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன். இந்த டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இன்ஜெக்ஷன் எங்கேருந்து வருது? கேன் பி ஃப்ரம் த சைல்ட்ஹுட், ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் அது எப்படி அந்த குழந்தை வந்து கோப்பப் பண்ணி அடல்ட்டாக மாறி எப்படியெல்லாம் அதை கோப்பப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் இஃப் இட் இஸ் நாட் ஏபிள் டு கோப்பப்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வட்டமும் அது ஃபெயிலியர் ஆகி வரும்பொழுது ஒரு இடத்துல இட் கெட்ஸ் ரொம்ப பாட்டில் நெக் ஆகி தே லீவ் த வேர்ல்டு. ஸோ ஹவு டு வி டெவலப் தி செல்ஃப் லவ் ரேதர் தென் லைக் நீ ஒன்று மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படிங்கிற கஸ்டமில் வாழ்கிறோம், கல்ச்சரில் வாழ்கிறோம், சொசைட்டியில் வாழும் பொழுது சம்வேர் அவங்கவுங்க தன்னுடைய லைஃப்பை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் சேச்சுரேஷன் நடக்கும் பொழுது தே டேக் தீஸ் கைண்ட் ஆஃப் டெசிஷன் அப்படியும் வரும். ரெண்டாவது, அது எப்படி வந்து அந்த ஃபேமிலியில் ஹவு ஆர் வி ஈவன் எவால்விங் ஃப்ரம் அ சைல்டு, எப்படியெல்லாம் வளர்க்கப்படுறோம் அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். ஹவ் ஆர் வி ஆக்சுவலி பீன் ட்ரீட்டட் ஆர் ஹவ் ஆர் வி ஈவன் நம்மளை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட சொல்கிறேன், எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு ரிவார்டோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ கொடுக்கும் அந்த இடத்துல இருந்தே தான் இந்த மாதிரியான உணர்வுகள் டெவலப் ஆகுதுங்கிறது தான் மை பிக்கப் சோஃபார். இது இட்ஸ் மை ஓன் தியரி. ஸோ அதை நான் இங்கே ரெஸ்ட் பண்ணுறேன் சார். வி வில் சி மோர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கோபிகா, தேங்க்யூ. இங்கே நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இப்போ பெரும்பாலான தற்கொலைகள் நம்ம பார்க்குறோம். இது இப்போ விடைத்தன் சார் சொன்னது வந்து அதாவது ஒரு நொடியில முடிவெடுக்கிறது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது ஒரு நொடியில முடிவெடுக்கிறது தானா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துருக்கும். இது இந்த கருத்து உங்களுக்கு என்ன? இப்ப எத்தனை சம்பவங்கள் பார்த்தோம், இந்த இத்தனை சம்பவங்கள்ல எல்லாமே அந்த நொடியில முடிவெடுத்துதா? சார் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், முடிவு ஒரு நொடியில எடுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கோ த்ரூ பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் a லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன்னா இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வேற ஒரு டாபிக் நம்ம பேசும்பொழுது நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து 2003லேருந்து 6 வரைக்கும் கோ த்ரூ பண்ணின விஷயங்கள் வந்து ஏராளம். அந்த ப்ரெஷர் ஒரு லெவலுக்கு மேல நம்ம அந்த த்ரெஷோல்டு லிமிட்டை தாண்டும் பொழுதுதான் என்ன பண்றது, யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு பார்த்து எல்லா சைடும் நமக்கு க்ளோஸ்ல இருக்கும் பொழுதுதான் வி வில் ஃபீல் ஆல் அலோன். யாருமே இல்லை இந்த உலகத்துல, யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன்ற மாதிரி அந்த லோன்லி ஃபீல் இருக்கும்ல, அதை எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுதுதான் நம்மள மீறி அந்த சூசைடல் தாட் வந்து வரும். அதை நம்ம மேபி என்னை பொறுத்தளவுல கொஞ்ச நேரம் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம் அப்படின்னும் பொழுது அந்த நேரம் நமக்கு சப்ரஸ் ஆகும். திருப்பி நம்ம அதே ஒரு பவுண்டரிக்குள்ள போகும் பொழுது
நமக்கு அதுதான் நம்மள டாமினேட் பண்ணும். நம்ம கம்ப்ளீட்டா அதுலேருந்து மூவ் ஆனா மட்டும்தான் நம்ம வெளியில வர முடியுமே ஒழிஞ்சு, இல்லன்னா என்ன பொறுத்தளவுல இட் இஸ் அந்த டெசிஷன் தான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். பட் அந்த பேக் எண்ட் ப்ராசஸ் வந்து இட் இஸ் எ லாங் டர்ம் ப்ராசஸ். குட். ஓகே, வேற யாராச்சும் ஒப்பீனியன்? ஒண்ணே ஒன்று சொல்லணும் சொல்லுங்க சார். மேடம், சொல்லுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களோட பையன் வந்து லவ் ஃபெயிலியரில் கன் வச்சு தானே இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டான். அந்த அந்த எப்படி வந்து அந்த பிரசன்னா சொல்கிறாப்புல அன்னைக்கு ஷூட் பண்ணது வேணாம், அந்த நிமிஷம் அவன் நினச்சிருப்பான். ஆனால் கன்று வாங்கியிருக்கான். கன்று முதலே ஏன் வாங்கினா, கன் கல்ச்சருங்கிறது இந்தியன் கிட்ஸ்கிட்ட கிடையாது. ஸோ அவன் போய் கன்று வாங்கியிருக்கான், யாருக்குன்னு தெரியாது. லஞ்ச் டயத்தில் வந்து கடைசி ஃபோன் கால் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து காரில் போய் உட்காந்து ஷூட் பண்ணிட்டான். ஸோ அது வந்து ஏற்கனவே திட்டமிட்டது தான். அந்த அந்த நொடியில் கடைசியில் இன்னும் ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவளுக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் போல் இருக்கு. அது வந்து அந்த முதலே பிளான் பண்ணுறாங்க. இந்தியாலயா யூஎஸ்லயா மேம்? யூஎஸ்ல இருந்தாலும் ஒண்ணுதான். எங்க கண்ணு இருந்தாலும் வாங்குறதுங்கும்போது அந்த ஒரு ஏஜ் எல்லாமே அவங்க வாங்கும்போது அவங்க எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. இந்தியால இல்ல அது. இந்தியாவில் இல்லைங்க. கண்ணு இந்தியாவில் இல்ல. இருந்தா கூட கண்ணு வாங்குறதுன்னு அவங்க பெரிய பையன் தாங்க, ஓ வாங்க முடியும் அவனால. சார் லதா மேம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணா வாங்குவாங்க. அதான் சொல்றேனே, அவங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே அந்த நெகட்டிவ் ரூட்ல போயிடுவாங்க. ஏதோ ஒரு இதுல செய்யணும்னும் பொழுது அதுதான் நம்மள டாமினேட் பண்ணும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். எனக்கெல்லாம் நிஜமாவே அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போனப்போ அந்த பையனை ஒரு 4 அறை அறையிலாம தான் எனக்கு தோணுச்சு. ஆமா, எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டம். ஏன்னா என் பையன் கூட விளையாடி இருக்கான், எங்க வீட்டுக்கு வந்து தூங்கி இருக்கான். எனக்கு வந்து இந்த பையன் மட்டும் இன்னைக்கு எழும்பட்டும் உன்னை வந்து ஒரு 4 அறை அரைஞ்சிருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டது அவங்க பேரண்ட்ஸ். கரெக்ட். இல்ல, பெரிய பதவியில இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பையன் ஹூஸ்டன் போன போது அவரு நல்ல பதவியில இருந்ததாகவும் கேள்விப்பட்டேன். ஆமா, அது வந்து இங்கேயும் நடக்குது. ஆனா நமக்கு வந்து அங்க வந்து 1, 2 இப்படி நடக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பிளான்டு தான். ஒரு வெரி ரேர் கேஸ் அந்த ஸ்பாட்ல முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். பெரும்பாலான சூசைடு பார்த்தோம்னா அவங்க வந்து முடிவு எடுத்துருவாங்க. ஆனா அந்த முடிவுக்கு வேற எதுனா சொல்யூஷன் கிடைக்குமான்றது பல பேர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா வெளியில சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வேலம்மாள் மேடமோட ஸ்டூடெண்ட், அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் காஷனா இருந்து கொஞ்சம் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பேரண்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி இருந்தா அங்க வந்து கொஞ்சம் அந்த உஷாரா இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு இது காரணம் இருக்கு. அந்த மாதிரி பலர் வந்து சூசைட் பண்ணி இவர் கூட சொன்னார், சக்கரபாணி சார் சொன்னார், போன் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போன் கால் பண்ணி ஒரு வாய்ஸ் கேட்டிருக்காரு. அப்போ அது எல்லாமே ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும் போதே நமக்கு தெரியும், அவங்களோட மனநிலை தெரியும், அவங்க எப்படி மூவ் பண்றாங்கன்னு தெரியும், அவங்க பாடி லாங்குவேஜ் தெரியும், எல்லாமே நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து நாம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பேசுறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவசியம் பேச வேண்டியது இருக்கு, அதை கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல நாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம வந்து அடுத்தவங்க மேல போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய செய்தி தான். வாங்க சார், சொல்லுங்க சார். நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் சார், குழந்தை பிறந்த உடனே இந்த பெண்களுக்கு இந்த ஏதோ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வருதுன்றாங்க. அப்படிதான் கரெக்டா. குழந்தை பிறந்து 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சேர்ந்துட்டு ஒரு செகண்ட்ல போய் பக்கத்துல அங்கிருந்து ஒரு 10 அடி தூரத்துல கரெக்டுமே இது போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் எடுக்கிற டிசிஷன். அது நொடியில எடுக்கிறாங்கன்னா ஏற்கனவே மனதில் இருந்தான்னு தெரியல. ஃபார்ச்சுனேட்லி ஃபயர் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அடிப்பட்ட முகம் எல்லாம் வீங்கி தலையெல்லாம் கை எல்லாம் உடஞ்சி அந்த பொண்ணு ஃபயர் இன்ஜின் வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு எல்லாம் இருக்கு, அந்த குழந்தை எல்லாம் இருக்கு. காரணம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே மாமியார் வீட்டுக்கு போகணுன்ற பயம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப இருந்தது.
அந்த மாமியாருடைய அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அது ஏற்கனவே மனசுல பதிஞ்சு இம்மிடியா போகணும்ன்றப்போ அதை எடுத்து முடியும்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இன்னொரு அதே இந்த உறவினர் பையன் பங்கு பிரிக்கணும், பாகம் பிரிக்கணும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும் அம்மா கிட்ட. கொடுக்குறியா இல்லையா, கொடுக்குறியா இல்லையா, அப்பா கிட்ட வாங்கி தரையா இல்லையா, இல்லைன்னாக்கா அவனுடைய குழந்தைய 2 காலை புடிச்சுக்கிட்டு கடத்தல் போட்டு மிரட்டிட்டே இருப்பானா. அதை பார்த்தா அந்த அம்மா பயந்து போய் நீ என்னடா குழந்தைய இன்னைக்கு போடுறது சொல்லி கடத்துல குதிச்சு இறந்துட்டான். இந்த 2 கேஸ் என்ன ரொம்ப பாதிச்சது எங்க குடும்பங்கள்ல நடந்த. இது இம்மீடியட்டா எடுத்த பேசலாம். இந்த பையன் ஏற்கனவே மிரட்டி அந்த அம்மா எடுத்த என்ன சொல்ல, 2 உங்களுக்கு பார்வைக்காக. வாங்க சார் சக்கரமணி சார். சாரி முருகேச பாண்டியன் சார், சொல்லுங்க. வணக்கம். சில ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்துருக்கேன். அதாவது ஒரு குழந்தை வந்து நாளைக்கு எக்ஸாம் SSLC ரிசல்ட் வருது. இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன நினைச்சேன்னு தெரியல, விதிகளை நாளைக்கு ரிசல்ட்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை பண்ணிச்சு. மறுநாள் பார்த்தோம்னா அந்த நியூஸ்லாம் வந்தது. அதில் வந்து அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. அந்த இது இருக்குல்ல, என்னடா ஒரு மார்க்லாம் வந்துருச்சு, நல்லா பாஸ் ஆகிருக்கேம்மா, நீ இல்லையம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அது மாதிரி இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள்லாம் இப்போ ஏற்கனவே ஒரு எழுதி இதாகிடுறாங்க, அடுத்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க. நான் அது மாதிரி இருக்கிற குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறது, அந்த குழந்தை என்ன பண்ணுறது பண்ணட்டும், நீங்கள் வந்து என்ன சப்போர்ட் வேணும், இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், அதை மட்டும் கேளுங்க. அது மட்டும்தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்குறவங்கலாம் ஒரு பேரண்ட் வந்து சொன்னார், நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு வர பேரண்ட்டு, அந்த பையன் வந்து வர்ற அன்றைக்கெலாம் இந்த ரிசல்ட் வந்து அந்த பையன் கிளியர் ஆகலை. வர்றப்ப நைட்டு பூரா முடிச்சிருக்கான, ரிசல்ட் வந்த அன்னைக்கு கிளியர் ஆகலை, வந்திருக்காங்க. பேரண்ட்ஸும் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பையன் இன்னும் பண்ணிடக்கூடாதானா. அப்புறமேல் மறுநாள் சொல்லியிருக்காரு அவர், சரி இப்போ உனக்கு நீட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னா சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, நான் விற்று அவங்களை இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் பண்ணதுனால அந்த பையன் வந்து அவர் மைண்டில் ஓகே, நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலியில் ஆள் இருக்காங்க. மெயினாக அது சப்போர்ட் பண்ணுற அந்த மனநிலைக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் இருக்கணும். மித்தவங்களும் இருக்க, இந்த நீட்டு விடப்படுறவங்களாம் கோச்சிங் போகிறாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நீ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மித்தவங்களும் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. இது வந்து சோசியல் பிரச்சனை கூட ஆகும். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லி பாருங்க, நீ இப்போ 2 வழி எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கேன், உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும். அதனால அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது வந்து பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, சமுதாயத்தின் கடமை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. கோபாலரத்னம் சார், நான் மேடம் பேசுறீங்களா? நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். கோபாலரத்னம் சார் பேசு, அப்புறம் நான் வாங்க சார். கோபாலரத்னம் சார் மைக் ஆன். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடியோல சார் கேக்குது. ஸோ தற்கொலை மற்றும் தற்கொலை தடுப்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சார் இது சமுதாயத்துல இன்னைய தேதியில. ஸோ இது தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, சமுதாய பிரச்சனை மட்டுமல்ல, உலகளாவிய பிரச்சனை இது. ஸோ ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வேர்ல்டு சூசைடல் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு WHO கைடன்ஸ் பிரகாரம் அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். இது என்ன கொடுமைன்னா, அந்த நாளுக்கு மட்டும் நிறைய பேர் வந்து NGO உட்பட கவர்மெண்ட் உட்பட எல்லாம் பேசுவாங்க பரபரப்பா, அதுக்கப்புறமா மறந்துடுவாங்க. ஆனா வருஷந்தோறும் தினந்தோறும் இந்த தற்கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கோ ஒரு இடத்துல. ஒவ்வொரு தற்கொலைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், அதுக்கு பின்னால வந்து நிச்சயமா இருக்கத்தான் செய்கிறது. மேடம் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒரு த்ரெஷோல்ட் லெவல் தாண்டி போகும்போது முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல அவங்க இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமா தான் தற்கொலை இருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்முடைய இந்தியாவில் அதிகமா தற்கொலை செய்யக்கூடிய மாநிலங்கள்ல
மகாராஷ்டிரா முதலிடம் வகிக்கிறது, 2வது தமிழ்நாடு, 3வது கர்நாடகா. அதிகமான தற்கொலை ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமான் தீவுகள் தான் அதிகமான தற்கொலைகள் நிகழ்கின்றது என்று தரவுகள் இன்னைய தேதியில சொல்லுது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய லிசித்தோ அப்படின்ற ஒரு சின்ன கண்ட்ரி, அது வந்து டர்பன் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் வந்து உலக அளவுல அதிகமான தற்கொலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த அளவுல 70, அதாவது 1,72,000 பேர் 87 பேர் அந்த ரேஞ்சில இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா, சமுதாய பிரச்சனையா இது பேசப்படுகிறது. என்னுடைய வாழ்வில் நான் ஒரு 2 இன்சிடென்ட் சந்திச்சேன். ஒண்ணு வந்து என்னுடைய நான் அரசு பணி செய்த காலத்தில் என்னுடன் பணியாற்றிய திருச்சி மாவட்டத்துல இருந்த மாவட்ட அளவிலான ஒரு அதிகாரி, அந்த நேரத்துல வந்து அந்த காய்ச்சல் தடுப்பு பணி வேகமா நடைபெற்று வந்தது. பெரிய அவுட் பிரேக் தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த நேரத்துல அந்த ரிப்போர்ட்டிங் போடும்போது ஒரு சிறு தகவல்கள் நடந்தது. அந்த ஆபீசர் அதுக்கு காரணம் சொல்லி அவர் மேல சார்ஜ் மெமோ போட்டாங்க. சார்ஜ் மெமோ வாங்கின உடனே அன்னைக்கு படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே அவரு கமிட்டட் சூசைட். என்ன விஷயம் அப்படின்னா அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி. ஏன்னா நிறைய பேர் தப்பு தான் பண்றாங்க. ஒரு சார்ஜ் மெமோ வாங்கி அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கல. அந்த ஒரு காலகட்டத்துல அவர் வந்து டேக்கன் ஹிஸ் ஓன் டிசிஷன் வித்வுட் கன்சல்டிங் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ், யாரையுமே கன்சல்ட் பண்ணாம டேக்கன் ஹிஸ் ஓன் டிசிஷன். அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான நபர்களாகவும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு இன்சிடென்ட் 2013 நடந்தது. அதுக்கு அடுத்து வந்து அண்மை காலமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒய்ஃபுடைய ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க தருமபுரியில. அவங்களுக்கு வந்து எதேச்சும் அவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அவங்க வந்து ஆறுதல் சொல்லி ரொம்ப நாள் வச்சு பேசி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்க. பேசி அவங்க பேசின பேச்சுல ஷீ கன்சோல்ட், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு 3 months பொறுத்து அவங்க வந்து திரும்பி கான்டாக்ட் பண்ணி அங்க வீட்டுக்கு வர்றாங்க. அம்மா, நீங்க பேசின அன்னைக்கு வந்து நான் வந்து அபவுட் டு கன்சியூம் ஒரு 30-40 தூக்க மாத்திரையை சாப்பிடறதுக்கு ரெடியா வச்சிருந்தேன். நீங்க பேசின பிறகு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறமா வந்து திரும்பி அவங்க வந்து சரி இதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி அவங்களுக்கு வந்து டேக் டைவர்ஷன்ன்ற மாதிரி ஒரு சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததால ரைட் நவ் ஷீ இஸ் ஹாப்பி. ஷீ இஸ் ஃபைட்டிங் வித் ஹர் ஓன் டாட்டர். ஃபேமிலியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஷி ஹஸ் டேக்கன் தட் அந்த ஒரு முடிவு. அது தப்பி அந்த நிலையில இருந்து வந்தாங்க அப்படின்றது அண்மையில் கூட போன வாரம் கூட அவங்க வந்துட்டு போனாங்க எங்க வீட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சுத்தியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நாமளும் அது ஒரு கவனமா இருந்து அவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க பாதுகாக்கணுன்றது நம்முடைய தார்மீக ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்டுங்க இன்னைக்கு நீங்க எடுத்தது. ஸோ ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் ஸ்டீஃபன் சார் ஃபார் டேக்கன் திஸ் சப்ஜெக்ட் ஆஸ் அ டாகட்டிவ் சப்ஜெக்ட் இன்னைக்கு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. அமிர்தா மேடம். இப்ப சார் ஸ்டூடெண்ட் இறந்து போறாங்க, பிள்ளைங்க இறந்து போறாங்க அப்படிங்கறத விட எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு போலீஸ்காரரு சார், பக்கத்து தெருவுல அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு அங்க போனாங்க. ஒய்ஃபு கிட்ட ஏதோ ஒரு தகராறு போல கிடுகிடுன்னு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு சார் ஒரு போலீஸ்காரர். அப்போ மனதளவுல வந்து அந்த மன தைரியம் இல்லாததுனாலதான் அவங்க வந்து எதையுமே எதிர்கொள்ளவே பயப்படுறாங்க. அந்த மன திண்மையை தான் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட தனியா இருக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எங்க ஸ்கூல்ல நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டா அப்படின்னுட்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு வரும்போது அப்ப நான் சொன்னேன், நம்ம செத்து போனதுக்கு பிறகு நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்ல, இயற்கையான மரணம் இருந்தாதான் அழகா இருக்க முடியும். இல்லைன்னா செத்து போய் நாக்கு தொங்கி மூஞ்சி தொங்கி பார்க்கறதுக்கு யாராவது பார்த்தாலே அருவருப்பா இருந்தா எப்படி அந்த சாவு கூட அழகா இருக்க வேணாமா அப்படின்னு சொன்னேன். அதை நான் மறந்தே போயிட்டேன். போன வருஷம் ஒருத்தி எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆசிரியர், ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, நம்ம சாவு வந்து அழகா இருக்கணும், செத்த அப்புறம் நம்மளை பார்க்கும்போது கூட நம்ம அழகா இருக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. அதுக்காக நான் வந்து அது அப்பப்ப என்னோட நினைவுக்கு வரும். அதனால நான் வந்து
நினைச்சு நினைச்சு நிறைய தடவை அதுல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அட, இது ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தை தானே நம்ம சொன்னோம், அது கூட இந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்குதே அப்படின்னு நான் ரொம்ப வியந்து போனேன். பொதுவா சார் பிள்ளைங்களுக்கு அதட்டுறது, திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் அவமானம் இல்லைங்கிறத பெற்றோர்கள் முதல்ல சொல்லி கொடுக்கணும். 4 பேருக்கு எதுக்கு திட்டுனா என்ன, அது ஒண்ணும் பெரிய அவமானம் இல்லை. இப்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்களுக்கு எதுக்க சொல்லிட்டீங்க, இவங்களுக்கு எதுக்க சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரோட்லயே போட்டு அடிப்பாங்க. போறவங்க வர்றவங்க பார்த்துக்கிட்டு தான் போவாங்க. அடியை வாங்கும்போது வர்றவங்க கிட்ட நியாயம் வேற சொல்லுவாங்க, இவ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு. அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றதுனால அந்த மாதிரி ஒரு எண்ணமே தோன்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவமானம்னு ஒண்ணு இல்ல, எதுவுமே அவமானம் கிடையாது. ஒழுக்கக்கேடு மட்டும்தான் அவமானம், மற்ற எதுவுமே அவமானம் கிடையாது. ஒழுங்கா நடக்கணும். அந்த ஒழுக்கத்துக்கு புறம்பா நம்ம நடக்கும்போது அது அவமானகரமானது, அது நடக்கவே கூடாது. அந்த மாதிரி அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். 4 பேருக்கு எதுக்காக ஒரு குறை சொன்னா அந்த பிள்ளை விளையாட்டா எடுத்துக்கிட்டு போற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லும்போது 4 பேருக்கு எதுக்கு குறை சொல்லிட்டாங்க, அதை என்னால பொறுத்துக்க முடியல. 4 பேருக்கு எதுக்கு மார்க் கம்மியா வாங்கிட்டேன், அதனால என்னால பொறுத்துக்க முடியல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லி நம்ம வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி வளருவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. நான் நிறைய இந்த மாதிரி தற்கொலைகள் நிறைய நான் பார்த்தது கிடையாது. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அப்படி தெரிஞ்சிருக்கு. எங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இறந்த சமயத்துல நான் இருந்திருக்கேன். ஆனா நிறைய டீச்சர்ஸ் பார்க்க போனாங்க, நான் போகவே இல்லை அங்க. ஏன்னா இதை போய் என்னத்தை போய் பார்க்கறது அப்படின்னுட்டு நான் போகணும்னு நினைச்ச பிள்ளைங்களையும் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி இருந்திருக்கேன். அதனால இது ஒரு தப்பு அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு, இது ஒரு மிகப்பெரிய குற்றம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வலியுறுத்தும் போது அந்த மாதிரி ஒரு இது குற்றம்னு சொல்லும்போது அதை செய்ய தயங்குவாங்க. அது ஒண்ணும் சொல்லணும். தேர்வுக்கு மார்க்குங்கிறதெல்லாம் சும்மா, மார்க் வாங்காதவங்க எவ்வளவோ பேர் நல்லா இருக்காங்கங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். மார்க் நீ வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தாம இருக்கணும். நீ ஃபர்ஸ்ட் தான் வரணும் அப்படின்னு சொல்லாம இருக்கணும். அதெல்லாம் நான் எப்பவுமே சொல்லுவேன். 35 மார்க் வாங்கினாலும் நீ இந்த கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ் போற, 90 வாங்கினாலும் அதுதான் போற. உன்னால என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு போ. 33 கூட வாங்கு, 2 மார்க் நான் போட்டே உன்னை அனுப்பி விடுறேன். அதுக்காகலாம் நீ ஒன்னும் கஷ்டப்படாத. மார்க் வாங்கினவங்க தான் மேல வந்திருக்காங்கிறதெல்லாம் கிடையாது, வாங்காதவங்கெல்லாம் கூட மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு வரையறுக்காம நம்ம பிள்ளைங்ககிட்ட நீ எப்படி இருந்தாலும் நல்லா இரு, உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் முக்கியமா சொல்லணும். சமூகம் அதை பார்க்கும்போது கூட இது என்னப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஒரு ஃபெயிலா போனா கூட பரவாயில்ல, அடுத்ததுல எழுதிட்டு போனா போறது, இப்ப என்ன அதனால மோசம், பரவாயில்ல, அதை கேலி பண்ணாம இருக்கணும். இவங்களுக்குள்ளார ஒரு தைரியத்தையும் கொடுக்கணும். மற்றவங்க அதை கேலி பண்ணாம அதை ஒரு சாதாரணமா எடுத்துக்கிற ஒரு பழக்கம் வந்ததுனாலே நல்லா இருக்கும். அப்படிதான் சார் நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் எப்பயுமே சொல்லுவேன். நான் மார்க் நீ வாங்கிதான் ஆகணும்னு எந்த பிள்ளையும் நான் சொன்னதே கிடையாது. கட்டாயப்படுத்தி நீ எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஆகணும்னு நான் கேட்டதே கிடையாது. 35 உன்னால எவ்வளவு முடியுதோ படி, ஆனா படி, ஒன்ன நீ ஏமாத்திக்காத அப்படிங்கிறத தான் நான் சொல்வேன். நீ படிச்சுட்டு வா, உனக்கான ஒரு வேலை இருக்கும். சமுதாயத்துல கலெக்டர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அட்டெண்டர்னு ஒருத்தர் இருக்காமலா போறாரு, இருக்காரே. எங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்கு, எங்க போனாலும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன் சார், எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ரொம்ப வலியுறுத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றி நன்றி மேடம், நன்றி. நன்றி சார். நல்ல ஒரு பல கருத்துக்கள் நம்ம பேசணும், பல சம்பவங்களை நம்ம கலந்து ஆலோசிச்சோம். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, தோல்விகளை தாங்கக்கூடிய மனநிலை. வாழ்க்கை என்ன வாழ்க்கையில மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்குன்றத முதல்ல சமுதாயத்துல இருக்கிறவங்க உணர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தாய் தகப்பனும் உணரணும். ஏன்னா அவங்க அதை சமாளிக்கிறத குழந்தைங்க பார்க்கணும். கஷ்டம்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யும், நான் சமாளிச்சுன்னு போவேன்ற அந்த உணர்வை
முதல்ல ஒரு பேரண்ட்டும் கொடுத்தாங்கன்னாவே எல்லாரும் சமுதாயத்துல அந்த 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 கோணத்துல பல பேர் சமுதாயத்துல இதை செய்யும் போது சமுதாயம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைக்கு போகாது. ஒண்ணு, குழந்தைங்களுக்கும் வந்து இதுதான் கட்டாயப்படுத்துறப்ப சில விஷயங்கள் சொல்லணும். முயற்சி செய், தோல்வி அடைஞ்சா அதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படின்ற அந்த மனதைரியத்தையும் நம்ம கொடுக்கணும். எதையுமே வந்து நம்ம தோல்விகள் தாங்கிறதுக்கு மனநிலைய நாம கண்முன்னே அவங்களுக்கு எது வந்தாலும் லைஃப்ல சமாளிக்க முடியும் அப்படின்ற அந்த உணர்வுகளை நாம ஏற்படுத்துற மாதிரி ஒவ்வொரு தாய் தகவலும் நடந்துக்கிட்டா அந்த உணர்வுகள் இருக்கும். இதையும் மீறி பிள்ளைங்களுக்கு முடிவெடுக்கிறது வந்து பல வெளியில பாக்குறதும் இந்த மாதிரி டிவியில பாக்குறதும் சூசைடு பாக்குற போதும் முடிவெடுக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கும் போது கூட அவங்க எடுத்தாங்கன்னா உடனே சூசைடுக்கு போக மாட்டாங்க. ஆனாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிடுவாங்க. ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அவங்க இயல்பான சூழ்நிலையில இருந்து அவங்க வந்து வேற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்றது அந்த உடல் பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்துரும். அந்த பாடி லாங்குவேஜை நோட் பண்ண கத்துக்கணும். அதை நோட் பண்ணி அவங்க ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க, வேற ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசணும். நாம பேசலைனாலும் அடுத்தவங்க கிட்ட பேச சொல்லணும், மற்றவர்கள் மூலியமா பேச சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நாம எடுத்தோம்னா பெரும்பாலும் குறைச்சிடலாம். இதுல வந்து அது எதற்காக இப்ப இந்த நிகழ்ச்சி நான் எதுக்காக வச்சேன்னா ஒரு விழிப்புணர்வு தான். இதை ஒரு 4 பேர் கேட்டாங்கன்னா அது வந்து போகுமே. ஒன்றும் இல்லை, மலேசியால மலேசியா ஒரு குரூப்ல ஒரு டாக் கொடுத்தேன். உங்களுக்குலாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மென்டல் ஹெல்த் டாக் ஒன்று கொடுத்தேன். அந்த மென்டல் ஹெல்த் டாக் கொடுக்குறப்ப அங்கிருந்து வந்த லேடிஸ்ல பலர் வந்து நல்லா இருந்துன்னு சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு லேடி மட்டும் எனக்கு தனியா மெசேஜ் பண்ணாங்க, உங்க நிகழ்ச்சியை இன்னைக்கு நான் கேட்கலன்னா நாளைக்கு நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இது அடுத்த நாள் அந்த அம்மா வந்து மெசேஜ் பண்ணி பேசினப்ப எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்கள டச் பண்ணிருக்கு என்னோட உரை அப்படின்றது எனக்கு அது திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட பேசின பிறகு அவங்க இருக்கிற சூழ்நிலைகள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தெளிவடைய முயற்சி செஞ்சேன். இல்லை சார், நான் நேத்தே தெளிவடைஞ்சிட்டேன், நேத்தே தெளிவடைஞ்சிட்டேன் நான் கொஞ்சம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்களும் சொன்னாங்க அவ்வளவு டிப்ரெஸ்டா இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இது கேட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி இருக்கு, வாழணுன்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அங்கங்க பேசும்போது நடக்கும். நான் கவுன்சிலிங் கொடுத்ததுலயும் பல பேருக்கு நல்ல இது வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பேசும்போது பல பிள்ளைங்க வெளியில வரும். சார், இதெல்லாம் நான் சொல்ற சில சம்பவங்கள்லாம் சொல்லும் போது பல குழந்தைங்க வந்து என்கிட்ட தனியா பேசி, நீங்க சொன்ன மாதிரி நான் சட்டை கீழ்ச்சின்னு இருக்கேன் சார், கோவத்துல என்னை வெறி பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து ஒண்ணுமே புரியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுங்களுக்கு கூப்பிட்டு வச்சு சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த மாறுற மனநிலை வருது. இது இளமையில வர்றதுதான். அவங்க கொஞ்சம் ஆசிரியர்கள், இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆசிரியர்களும் கவனிக்கணும். இது ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வீட்டுல கூட சார், வீட்டுல கூட ஒரு கஷ்டம், ஒரு தப்பு பிள்ளைங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்க திட்டுனாலும் ஒருத்தவங்க அரவணைக்கணும். 2 பேரு 3 பேரு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் திட்டும் போது அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் அப்படியே ஒரு இது பண்ணி அதை அழைச்சிட்டு போயிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ சொல்றாங்க போறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி. முன்னால அப்படியெல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்து நுழைவாங்க. நுழைஞ்சு எதுக்கு இந்த பிள்ளைய எப்படி கோவப்படுற அப்படின்னு கோவப்படுத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இப்ப கொஞ்சம் அதிகப்படியா நம்ம பேசும்போதே உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க போங்க அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இப்ப வந்துருது. அப்படி வரும்போது உள்ள போய் எதுலையுமே பேச முடியல. பக்கத்துல நடந்தாலும் போய் என்னன்னு கேட்க முடியல. ஏன்னா இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா முன்னால வந்து ஊரும் சேர்த்து அந்த குழந்தைய வளர்த்தது. இன்னைக்கு வந்து ஊர் வளர்க்கறத விட்டுட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு மிரட்டுவாங்க, என்ன பண்றான், எதுக்கு சத்தம் போடுற நீ, இந்த பிள்ளைய என்ன நடந்தது அப்படின்னு வந்து பக்கத்துல போறவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இல்ல. வெறும் தாய்க்கு தகப்பனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு வரும்போது அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தத்துலதான் உள்ளாகுது அப்படிங்கறதையும் நம்ம வந்து நிறைய பாக்குறோம் சார். அதுவும் நடக்குதுதான். அதாவது அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியில இருக்கு, ஆசிரியர்கள் இருக்கீங்க,
பலர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேசுறவங்க இருக்கிறாங்க. தனிமைன்றது எதுவும் எங்கேயும் கிடையாது. இன்னொரு செய்தி என்ன, இன்னைக்கு நான் வந்து ஒரு ராதிகாவோட பேட்டி பார்த்தேன். அதுல ஒரு விஷயம் ராதிகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நீ ஒரு தனி ஆள் தான், உனக்கு சொந்த பந்தம் எல்லாம் கிடையாது, வேற யாருமே கிடையாது, நீ தனி ஆள் தான், நான் ஒரு ஆளு தான் அப்படின்ற இந்த உணர்வு எப்பயுமே இருக்கும். அப்படி இருந்தா எதையும் உன்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே அப்படிதான் இருப்பேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சொந்தம்னு நான் நினைச்சேன்னா என்னைக்குமே அந்த பாசம் இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ஆனா எது நடந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும் அப்படின்ற உணர்வை நீ உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு, நான் ஒரு தனி மனிதன், நான் அவ்வளவுதான், நான் என்ன ஸ்டீஃபன் தான், ராதிகானா ராதிகா தான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொன்னதுல எனக்கு அந்த உண்மை புரியுது. உண்மை தானே அது. பல நேரங்கள்ல குழந்தைங்க என்ன கவனிச்சுக்கல, இவங்க கவனிச்சுக்கல, அவங்க கவனிச்சுக்கல, என்ன ஃப்ரெண்டு திட்டுறான், அவங்க திட்டுறான், நம்ம சொல்லிட்டு இருக்குமே. நான் ஒரு தனி மனிதன், நான் யூனிக், ஒரு ஆள், நான் தனி, என்னை யார் திட்டுறதுன்றத நம்ம எது கவலைப்படணும், அதுக்கு எது நம்ம அது பெருமுயற்சியை எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை, பக்குவ நிலையை அடையறதுக்கு இதெல்லாம் உதவுன்றதுதான் என்னோட பார்வை. வேற யாருன்னாச்சும் பேசுறதுதான் பேசுங்க. ஆமா சார். அதுதான் சார் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நான் தனி மனிதன் இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே எல்லா இடத்துலயும் சொல்றது, பிடிவாதமா இருங்க, திமிரா இருங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அந்த பிடிவாதத்தையும் திமிரையும் நீங்க வந்து உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை சுத்தி nobody can touch you. திமிரு இருக்கலாம், அதாவது என்னால சமாளிக்க முடியுன்ற அந்த வெறித்தனமான ஒரு உணர்வு இருக்கணும். எது இருந்தாலும் அந்த அந்த உணர்வு. அதே சார் இப்ப திமிரு, நீங்க சொல்றது வந்து நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அப்படிங்கிறது. அது வந்து அது வந்து கரெக்டாவும் இருக்கணும். அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது நான் சொல்றது இருக்கணும்னு சொல்லக்கூடாது. இல்லப்பா லதா, அது என்ன தெரியுமா நடக்குது, இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து ரொம்ப திமிர் இருக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுனாலதான் நம்ம அதெல்லாம் இல்லாம நம்ம நல்லவங்க நிறைய பேர் இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு போறது. அதே சமயம் கெட்டவங்க யாருமே திமிரா எடுக்கிறது தப்புன்னு, பிடிவாதமா இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறதே கிடையாது. அதனாலதான் அவங்க அதிகமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம தோத்துட்டே இருக்கோம். நம்ம நல்லவங்களுக்கு அந்த பிடிவாதம் நல்லவங்கன்ற யாரு, நல்லவங்கன்ற யாரு, அதாவது ரொம்ப அமைதியாவும் எல்லாத்தையும் கேட்டு இல்ல சார், நல்லவங்கன்னா ஒரே ஒரு டெபினிஷன் தான் சார் நல்லவங்களுக்கு. மத்தவங்களுக்கு யாருக்கும் நீங்க தீமை செய்யாத இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லவங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல நல்லது பண்ணிக்கணும். அது எனக்கு எப்பவுமே நான் செய்வேன். மத்தவங்களுக்கு யாருக்கும் தீமை செய்யாத இருக்கிற எல்லாமே நல்லவன் தான் சார். அதான் என்னோட டெபினிஷன். வெரி குட். தேங்க்யூ சார். லதா மேடம் வாங்க பேசு. இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த காலேஜ் டீச்சர்ஸ் இது பொசிஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சார். ஏன்னா ஒரு சின்ன விஷயம், பர்டிகுலராக எங்கள் சப்ஜெக்ட் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாங்கள் ஒரு 4 டாபிக் நடத்தினோம்னா அது 8 10 சம்மு ஹோம்ஒர்க் கொடுக்க தான் செய்வோம். அதை விட அதிகமாகவே கொடுப்போம். அதை கூட பண்ணலைன்னா கூட நம்ம கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் இதுவாக கூட கேட்கக்கூடாது. நீங்க என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு கோவப்படுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்ஸாம் ஹால்ல லக்கிலி அந்த என்னுடைய சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டாக அது என்னுடைய சப்ஜெக்ட் தான். அன்னைக்கு நான் வேற கிளாஸ்ல இன்விஜிலேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு இருந்த கிளாஸ்ல வேற ஒரு டீச்சர், அவ அழகா எழுதிட்டு வந்திருக்கா. அதை வந்து அந்த டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால கண்டுபிடிச்சிட்டோன்னா கொஞ்சம் டைம் இருக்கும்போது வெளில போன்னு சொல்லிடுவோம். அதாவது நீ எவ்வளோ எழுதிருக்கியோ அதையே நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். இது யூனிவர்சிட்டி எக்ஸாமு, நீ அவ்வளோதான், நீ எழுதினது போகிறோம்னு சொல்லிடுவோம். அவள் ஃபெயில் ஆனாலும் சரி, நிறையா எழுதியிருந்தாலும் கம்மியாக எழுதியிருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவே ஸ்குவாட் வரும்போது மாட்டினான்னா போச்சு, டீச்சரையும் பேசுவாங்க, அவங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, எல்லாம் ஏதோ பிரச்சனை ஆகும். இது முதல்ல ஆனதுனால அனுப்பி விட்டாங்க. இந்த பொண்ணு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் மொட்டை மாடிக்கு ஏறிட்டான். நல்ல வேலை யாரோ பார்த்துட்டாங்க. பை த டைம் எல்லாருக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு டீச்சர்ஸ் எல்லாம் வெளில நாங்கள் கவுண்ட் பண்ணி செஞ்சு எங்களுடைய டியூட்டி இருக்கும் இல்லையா, அதை முடிச்சுட்டு வெளில வரணும். அவங்க இன்னும் வெளில வரல. ஐயோ எல்லாரும் கத்தி அந்த பின்னாலேயே ஓடி போய் அன்னைக்கும் பார்த்து மொட்டை மாடி திறந்து வச்சிருந்துருக்காங்க. இப்போ எதனாலன்னு தெரில, யூஸ்வலா மூடிடுவாங்க, அன்னைக்கு திறந்துருக்கு. அந்த பொண்ணு போயிடுச்சு. ரொம்ப டென்ஷனாகவே எல்லாரும் ஆயிட்டோம். அந்த ஒன்றும் ஆகலை, அவளை இறக்கி அழிச்சிட்டு வந்தாச்சு. அவ வர்றதுக்கு முன்னால எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், யாரும் அவளை திட்டக்கூடாது, யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவளை சாஃப்டா இப்படி ஏமா அப்படி பண்ற, ஏதோ அதுவும் எல்லாரும் பேசல, ஏதோ ஒருத்தங்க முக்கியமா பிரின்சிபல்னு நினைக்கிறேன், அவங்க பேசிட்டு அவளை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்புனாங்க.
மறுநாள் லீவு, 3ஆம் நாள் எக்ஸாம், திரும்பவும் எக்ஸாம் இருக்கு. நீ அந்த எக்ஸாம்க்கு வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கியோ எழுது, இல்ல எழுதாமல இரு, என்னென்னவோ சொல்லி அவளை கன்சோல் பண்ணி அனுப்பினதாச்சு. ஸோ இந்த காலேஜ் டீச்சர் எல்லாருக்குமே கஷ்டம்தான். காலேஜ் டீச்சர்ஸ் ஏன்னா அடல்சன் ஏஜ் உள்ள பசங்க அங்க வராங்க. இப்ப யாரோ கூட சொன்னாங்க, வசந்தி மேம் நினைக்கிறேன், இந்த ஸ்கூல்ல வந்து சாதாரணமா இருந்துட்டு காலேஜ் வரும்போது பறக்கிற ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க. ஆஹா நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சினிமாவை பார்த்துட்டேன். அது இல்லைங்கும் போதே பாதி டவுன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னது இப்படி படிக்க சொல்றாங்க அது பண்றாங்கன்னா அதனாலவே அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்காங்க சிலர். ஸோ ஒரு சிலர் நல்ல டக்குன்னு அடாப்ட் ஆயிடுறாங்க, ஒரு சிலர் ஆகிறது இல்லை. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஃபேஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அமுதா மேம் சொன்ன அளவுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணதில்லை, ஆனால் சிம்பிளா ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு மாதிரி நம்ம நல்லபடியா வாழணும், மற்றவங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம். எப்பயாவது யாராவது சொன்னதுக்கு இந்த சூசைடு ஏதாவது விஷயம் வரும் இல்லையா, பேப்பர்லயோ இல்லை அந்த காலேஜ்லயே நடந்திருக்கலாம், அதை கோட் பண்ணி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவோம். நிறைய சொல்லவும் பயமா இருக்கு. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட், பெருசா இல்ல, நான் ஒர்க் பண்ணும்போது செல்போன் வச்சுக்க கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். அதுக்கு வந்து ரெய்டுக்கு நாங்க எல்லாம் போவோம், அந்தந்த கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்துப்போம், அதுக்கு மேல ஸ்குவாடே வரும் ரெய்டு பண்றதுக்கு. அது ஒரு பொண்ணு வச்சிருந்தா, அதுவும் அவ பேசாம பார்த்துட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவ மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணா, ஆன்சர் பண்ணல, அந்த மாதிரி இருந்ததுனால அவ ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா. அப்போ கண்டுபிடிச்சேன் அவ ஃபோன் வச்சிருக்காண்டு, அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணுமே சொல்ல, நான் அப்புறம் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு என்ன அக்ரெசிவா ஆச்சு தெரியுமா? சரி இவ வேண்டாம் வம்பு நமக்கு என்ன இதுன்ட்டு நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நடந்தேன் என்னுடைய சீட்ல இருந்து. இன்னொரு டீச்சர், மேடம் கண்டிப்பா கொடுத்துருங்க, அப்புறம் அவ ஏதாவது சூசைட் பண்ணிட்டான்னா உங்க பேர் எழுதி வச்சிருவா, அது ஏன் வம்பு, நீங்க விட்டுருங்க அப்படின்னாங்க. முதல்ல போய் கொடுத்துட்டு சாஃப்டா சொன்னேன், இனிமே இது மாதிரி கொண்டு வராதுமா, அங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கேட்பாங்க பிரின்சிபல், அதனாலதான் நான் பிடிச்சேன் அப்படி இப்படின்னு அவளை கன்சோல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பினேன். இது மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த கூட பயந்துகிட்டு நாங்க செய்ய வேண்டியதா இருக்கும். எது எடுத்தாலும் ஸ்டாஃப் ரூம்ல டீச்சர்ஸ் இதே தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க தான் டிஸ்கஸ் பண்ணும் இல்லையா, ஐயோ விட்டுருங்க மேம், அவளுக்கு மார்க் கூட போட்டுருங்க மேம், அவ ஏதாவது சூசைட் பண்ணிக்க போறா, அவ ஏற்கனவே அப்படி எல்லாம் பேசுவா, இது மாதிரி எல்லாம் தான் நாங்க பயந்து 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 தான் எல்லாம். டீச்சருங்கிறது இப்போ வந்து அது எஸ்பெஷலி இன் காலேஜ் லெவலுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ரிஃபை பையா ரவி சார் சொன்ன மாதிரி ஐஐடிக்கு போனா அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. சில பசங்க ரொம்ப லோவா இருக்கு, சில பசங்க ரொம்ப ஹையா இருக்கு, அது ரெண்டுக்கும் மீடியமா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கணும், அதுல இந்த பசங்களுக்கு டிப்ரெஸ் ஆயிடுது. இது மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் லைட்டா அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போய் நான் வந்திருக்கேன். அதாவது அந்த ஸ்டூடெண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட் பண்ணிக்காம அப்படி வந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் எல்லாருக்கும். அதான் சார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தூக்கல் மாட்டி சேர்த்துருவேன் மிரட்டுறவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இதே காலம்பூரா சொல்ல முடியாது, ஒரு பீரியட்ல மிரட்டிட்டே இருக்காங்க சார். அப்பாவையோ அம்மாவையோ ஹஸ்பண்டையோ இல்ல கொண்டாடி, இது மாதிரி ஆட்களை எப்படி டீல் பண்றது அப்படின்னு யாராவது தெரிஞ்சபடி சொல்லுங்க சார். முட்டலாமா? இல்ல, அது ஸ்டார்டிங்ல நம்ம பண்ற தப்புதான். அதாவது முதல்ல நம்ம காமிக்கிற வழிதான் அது பின்னாடி நம்மள மிரட்டுறதுக்கு. முதல் முறை மிரட்டும் போதே வச்சு வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒண்ணு அவனை முதல் முறை மிரட்டும் போதே கிடைக்காதுன்றத ஊர்ஜிதமா பண்ணணும். முதல் முறை ஒரு 2-3 முறை அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபேவரா பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது அந்த பிள்ளைங்க அப்படித்தான் பண்ணும். ஆனா வந்து அவங்கள பேசலாம் கொள்ளலாம், அது பக்குவமா நடந்துக்கணும். அவ்வளவு சுலபமா டக்குன்னு மாறாதுங்க பிள்ளைங்க அந்த பிரச்சனைகள். ஆனா நம்ம தான் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒரு பாப்புலர் எழுத்தாளர் அவன் ஹஸ்பண்ட் ஒரு பகுதி, அந்த அம்மா சொல்றாங்க, நீ இந்த ஊருக்கு போகக்கூடாது, நாளைக்கு அந்த மீட்டிங் போட எனக்கு என்னோட நீ இருக்கணும், இல்லைனாக்கா நடக்கிறத வேற இருக்காங்க. அவர் சொல்லாம கொள்ளாம ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட் அவர் தாம்பரத்துக்கு போறாரு, நீ திரும்பி வரல நாளைக்கு என்ன உயிரோடு பார்க்க ஹேங்கிங் இருக்காரு. நாளைக்கு பண்ற கமிட்மெண்ட் அவருக்கு முக்கியமா, கொண்டாடி முக்கியமா வந்து ரெஸ்ட் பேக் and they are like
this is the way they are threatening their spouses. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப படிச்சவங்க இல்ல ரொம்ப சார், அது விவரம் அது அது அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அது வந்து முதல் காரணம் நம்ம தான். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் வர்றது வாய்ப்புகள். அது நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் கரெக்டா நடந்து பழகணும். அது எப்போ ஒருத்தர் த்ரிட்டன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதோ அப்போ வந்து அப்போ அவங்கள ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் அது ஜென்ஸோ லேடிஸோ வேற விஷயம். ஆனா அதை ஹேண்டில் பண்றது கையாளுறதுன்றது நம்ம பக்குவமா கையாளணும். அதே நேரத்துல அவங்க சொல்றதுக்கெல்லாம் நாம வளைஞ்சு கொடுக்க கூடாது. அதை முதல்லயே பண்ண ஆரம்பிச்சிடணும். அது பண்ணோம்னா இந்த பிரச்சனை வரும். வாங்க சார், வினிதன் சார் வாங்க சார். வணக்கம் சார். த்ரெட்டனிங்க பத்தி சார் சொன்னாரு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில அந்த பொண்ணு நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க. அது பல முறை நடந்திருக்கு. ஆனா ஒரு முறை நெருப்ப வச்சுக்கிடுச்சு. அது கத்தி என்னை காப்பாத்துங்கன்னு கத்தி இவரை போய் கட்டி பிடிச்சு அவரும் கொஞ்சம் இதாயிட்டாரு. அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அப்ப அந்த த்ரெட்டனிங்கிற போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இது பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒன்று சார் சொன்னதுக்காக சொன்னேன். ரெண்டாவது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்குறோம். ஆனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பல நேரங்கள்ல கொலைய தற்கொலை ஆக்கிடுறாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால இந்த மாநிலம் அந்த இதுகள்ல இவ்வளவு இது இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை பெர்சன்டேஜ் கொலை இருக்குன்னு கூட நம்மள பார்க்க முடியல. மூன்றாவதாக இந்த தூண்டல். ஒரு 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 மத போதகர் எத்தனையோ பேரை தற்கொலை பண்ணிக்க வச்சாரு அப்படின்னு நான் முன்னாடி எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த தூண்டுதல் நிறைய இதுகள்ல தூண்டல் ஒன்று இருக்கு. நிறைய மாமியார்கள் தூண்டுதல் இருக்குங்கிறாங்க, மருமகள் தூண்டுதல் இருக்காங்க, வயதானவர் ஒருத்தர் ஒரு தூண்டுதலால வச்சுக்கிட்டாரு, இறந்துட்டாரு. அது மாதிரி இந்த தூண்டுதல்ங்கிறது கொஞ்சம் மனித மனத்தினுடைய வக்கரமாவும் நான் பாக்குறேன். அந்த ஒருத்தரை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு தூண்டி விட்டுறாங்க. அது கொலையே, அது ஒரு கொலை தான் அது கடைசியில. அந்த மாதிரியும் நான் பாக்குறேன். நன்றி சார், நன்றி. பிரசன்ன வாங்க சார். நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா நான் என் கூட ஒர்க் பண்ற ஒரு கலீக், அவன் புனேல இருக்கான். நான் நேர்ல பார்த்தது இல்ல அந்த பையனை. அவனுக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் ஒரு தடவை கால் பண்ணி பேசினான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்றதுக்காக பாஸ் கிட்ட கேட்டிருக்கான். பாஸ் வந்து இனிஷியலா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரெஷர் அவரால் கொடுக்க முடியல. அவன் நான் ஆஃபீஸில் அந்த மென்டாரிங் டீமில் இருக்கேன், அதனால எனக்கு அவன் கால் பண்ணனான். அவன்கிட்ட பேசும் பொழுது தான் தெரிஞ்சது அவங்க அப்பா ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ், கடன், அவன் எஜுகேஷன் லோன் போட்டு படிச்சிருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். அந்த மாதிரி நிறையெல்லாம் இருந்திருக்கு. அவன் 3 தடவை சூசைட் ட்ரை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கொடுக்க முடியாது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார். அவன் பேசும் பொழுதே அவன் ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோல பேசலன்னும் பொழுதே எனக்கு தெரிஞ்சது ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு. நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், சொல்லு அக்ஷய், உனக்கு என்ன பிரச்சனை, நீ சொல்லு. எனக்கும் உன் வயசுல உன்னோட 2 வயசு சின்ன பையன் தான், நீ மேபி எல்டரா இருப்பா அப்படிலாம் சொல்லி நான் பேசும் பொழுது அவன் சொல்றான், எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு, பாஸ் நம்ப மாட்டேன்றாரு, எனக்கு வந்து இந்த வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு த்ரெட்டன் பண்றாங்க, நான் வேலையை விட்டு போயிட்டேன்னா எனக்கு ஏற்கனவே நான் இவ்வளோ ஒரு பேர்டன்ல இருக்கேன், இப்போ அம்மாவுக்கு மெடிக்கல்னா அவன் அந்த சூசைடல் ட்ரை பண்ணனதுனால அவன் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல வேற இருக்கான். இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் அவன்கிட்ட பேசினேன். டே, இது இல்லைன்னா வேற கம்பெனி, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இவன் நீனா போடலன்னா அவன் அனுப்ப போறான், நம்ம இதை நம்பியா வந்தோம் அப்படிலாம் நான் சொல்லி சொல்லி ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா பேசினேன். இப்ப பார்த்தா அவன் வந்து இன்னொரு பிக் 4 கம்பெனில இத மாதிரி 120% ஹைக்ல அவன் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி நம்ம அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம நேர்ல பார்க்கலன்னா கூட அவங்க பேசுற ஃப்ளோ நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அவங்க கண்டினியூஸா பேசுறாங்களா, திக்கி திணறி பேசுறாங்களா, சொல்றதுக்கு தடுமாறுறாங்களா அப்படின்றத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல முக்கியமா பேரண்டோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்துறோம். இப்ப எல்லா கிரைமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும்,
ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டெக்னாலஜி தான், மொபைல் தான். அது இன்னும் போக போக அதிகமாக தான் ஆக போகுது. டெக்னாலஜியோட டாமினேஷனை ஒழிஞ்சு குறைய போறதில்லை, அட்லீஸ்ட் இப்பொழுதைக்கு. அப்போ பேரண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்றத நம்ம குறைச்சா மட்டும்தான், நம்மள பார்த்து தான் குழந்தைங்க செய்வாங்க. அவங்க அதை குறைப்பாங்கன்ற கேரண்டி கிடையாது, அட்லீஸ்ட் குறைக்கலாம். அதனால நம்ம அவங்க கூட உட்காந்து பேசணும். இல்ல அவங்க அந்த மொபைல் யூஸ் பண்ற டயத்தை வேற ஏதாவது ஒரு விதத்துல ஒரு லைப்ரரிக்கு போக சொல்லலாம், ஒரு புக் படிக்க சொல்லலாம், ஒரு கேரம் விளையாடலாம், செஸ் விளையாடலாம். அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஜிம்மு, இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விதத்துல டைவர்ட் பண்ணலாம். அப்படின்னா அவங்க, ஏன்னா நம்ம இதை செய்யாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டும் நம்ம தான் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வரலாம் அப்படின்றது. இன்னொன்னு, அமுதம்மா சொன்ன மாதிரி நம்ம திட்டாம வளர்க்குறோம். என் குழந்தைக்கு திட்டுனா பிடிக்காது, நீ சொன்னா பிடிக்காது, அவங்க சொன்னா பிடிக்காது, இவங்க இப்படிதான்னு நம்மளே ஒரு ஷீல்டுக்குள்ள அவங்கள கொண்டு வந்துடுறோம். முதல்ல அது பேரண்ட் நம்ம மாறிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த வீக்கெண்டு ஒரு 3 days கேம்ப் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சில எப்படி ஹேண்டில் பண்ணணும், பீப்புளை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங்ல டாக் பைட் எல்லாம் பத்தி, எல்லா பைட்ஸையும் பத்தி, அதுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்க கூட நான் தளத்துல பதிவு பண்ணியிருக்கேன், எங்க சூர்யாவுக்கு அவன் பெட்டோட இருக்கிறதுனால ஒரு ப்ரோஆக்டிவா நான் ஏஆர்வி போட்டேன்னு. இதே வார்த்தையை நான் அங்க சொன்னேன். எங்க சூர்யா அந்த செஷன்ல இருக்கான், அவன் அதை மைண்ட் பண்ணல. டியூட்டர் இருக்காரு, அவர் வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நீ உன்னோடத சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அங்க இருந்த ஒருத்தர், வேற ஒரு வாலண்டியரா வந்திருந்தவர், என்ன பர்சனலா கூப்பிட்டு, நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் ஹர்ட் ஆவான். ஏன் அவன் ஹர்ட் ஆவான் ஆக மாட்டான்னு நான் டிசைட் பண்ணணும், இல்ல அவன் டிசைட் பண்ணணும்? நீ ஏன் டிசைட் பண்ற? நம்ம அடுத்தவங்கள ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதை விட, நான் இதை கோத்ரூ பண்ணினேன், இது எனக்கு பிளஸ், இது எனக்கு மைனஸ்ன்னும் போது அது அடுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்பெல்லாம் என்னோட பர்சனல் இன்சிடென்ட்டே நான் சொல்ல ஆரம்பிச்சது. அந்த மாதிரி தான் நான் இதை சொன்னேன். அவனே ஃபீல் பண்ணலன்னா கூட, இது எதுக்கு சொல்றேன்னா, அவன் நினைக்கலன்னா கூட சுத்தி இருக்கிறவங்க சொல்லும்போது, ஓ நினைக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அந்த குழந்தைங்க போறதுக்கான, நானோ எங்க சூர்யாவோ போக மாட்டோம், நாங்கெல்லாம் அதை தாண்டிட்டோம். பட் ஸ்டில் அந்த மாதிரியும் குழந்தைங்க எடுத்துப்பாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது முழுக்க முழுக்க நான் எப்படி பார்க்கறேன்னா, பேரண்டா இருக்கட்டும், எல்டர்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், முதல்ல அந்த அவேர்னஸ் நமக்கு தான் வேணும் அப்படின்றது தான் என்னோட இது. நம்ம போனதுக்கு அப்புறமா நான் நினைக்கவே இல்லை, சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன் அப்படின்னு ஒரு ரியாக்டிவா இருக்கிறத விட, முன்னாடியே நம்ம மாத்திக்கணும், நம்ம சைடு. ஏன்னா ஜென்ரேஷன் கேப்புன்றது வந்து இப்ப எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம மொபைலை யூஸ் பண்ண தெரியாம இருந்தோம். ஈவன் இப்ப கூட நான் நிறைய விஷயங்கள் எங்க சூர்யாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்டா இருக்கும் பொழுது அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ற விதம் வேறையா தான் இருக்கு. ஈவன் கல்யாணிமாலாம் முதல்ல பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். அப்போ நம்ம தான் நம்மள மாத்திக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இன்னொரு புது விஷயத்தை கூட சொல்றேன். இப்ப ரீசெண்டா எங்க சூர்யா ஒரு 1.5 வருஷமா அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவனை வந்து பிப்ல போட்டுட்டாங்க. பிப்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. குவாலிட்டி இருக்கணும், அந்த கவுண்ட் இருக்கணும், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது 1, 2 குறைஞ்சதுன்னா அவங்க ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படின்னு அந்த பிப்னு சொல்லுவாங்க கார்பரேட்ல. அந்த பிப்ல போடுவாங்க. 1 மந்த், 3 மந்த்ஸ், ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கும். அவனை பிப்ல போட்டுட்டதுனால அவன் கூட 14 பேர் ஜாயின் பண்ணனாங்க. 12 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு பையன் வேற டீம் போயிட்டான். இவன் ஒருத்தன் மட்டும்தான் அந்த டீம்ல இன்னும் கண்டினியூ பண்றான். அவனை பிப்ல போட்டுட்டதுனால ஒரு 10, 15 நாள் அவன் என்கிட்ட பேசுறது இல்ல. வீட்ல இருக்கிற ஆல்ரெடி அவன் நைட் ஷிஃப்ட் இருக்கிற நேரம் கொஞ்சம் அது இன்னும் ரொம்ப கம்மியாச்சு. அப்ப ஏதோ ஒரு சேஞ்ச் அவன்கிட்ட இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. ஆனா என்னன்றது தெரியல. அப்ப நான் கேஷுவலா ஒரு நாளைக்கு பேசும்போது, என்னடா ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சும்மாலாம் நான் கேட்கும் பொழுது, அவன் அதெல்லாம் மைண்டே பண்ணல. நான் கெரியர் கனெக்ட்னு ஒண்ணு ஆபீஸ்ல மென்டார்ஷிப் பண்ணுவேன். ஆன்லைன்ல தான் பண்றேன். அப்போ அவன் ஒரு தடவை கேட்டுட்டு, அதுல ஒரு
அசோசியேட் ஷேர் பண்ணின இன்சிடென்ட்ஸை வச்சு அவன் என்கிட்ட அதுக்கு அந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றான், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னா, சொல்லு அப்படின்னு. யார் யாரோ சொல்றாங்க, நீ சொல்றதுக்கு என்ன அப்படின்னும் பொழுது, என்ன கூட பிப்பில போட்டுட்டாங்க தெரியுமா அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன், ஓ அதனால தான் நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கியா, இது இப்படிலாம் நீ ரியாக்ட் பண்றியான்னு உடனே, ஆமா சொன்னா நீ திட்டுவ, டேய் பிப்பில போட்டா இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, போடலன்னா தான் அவனுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும், போட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லும் பொழுது, ஓ அப்ப நீ வந்து என்ன எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா, என்ன கூட ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க, எனக்கு டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி நான் அவனை கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணும் பொழுது அவன் வந்து ரொம்ப கேஷுவலா மாறிட்டான், பேக் டு ஃபார்ம் வந்துட்டான், திருப்பி பழையபடி அவன் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமான்னா, ஐயோ உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு பயம், புதுசா அவன் என்ன சொல்ல போறானோன்னு, என்ன பிப்பில இருந்து தூக்கிட்டாங்க, நானே நினைச்சு பார்க்கல அப்படின்னா. சோ அப்ப நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்ததுனால அவன் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தான். இல்லைன்னா அந்த ஒரு 15 நாள் அவன் அந்த கோ த்ரூ பண்ணின ஸ்ட்ரெஸ்ஸை என்னால பார்க்க முடியும். அப்போ நம்ம வந்து இந்த வேலை நான் அப்ப கூட சொன்னேன், நீ பேப்பர் போடுறதுன்னா போட்டுரு, ஒரு 2 மாசம் பிரேக் எடு, நீ எம்பிஏவை முடி, எம்எஸ்டபிள்யூவை படி, உனக்கு ஃப்ரெஷர் யாரும் கேட்க மாட்டாங்க, இல்ல நீ ஓனா என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படிலாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு அவன் ஹாப்பியா கிளம்பி அவன் போயிட்டான். சோ ஓகே, அந்த அந்த ஒரு முடிச்சுக்கலாம். ஃப்ராக்ஷன்ல வந்து நம்ம கொடுக்கிற சப்போர்ட்ன்றது இருக்குல்ல, இப்ப நம்மளே திட்டிட்டோம்னா, அம்மாவே திட்டிட்டாங்க, அப்ப மத்த எத்தனை பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாலும் இங்க வரும்போது அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஏன்னா இதை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன், எல்லாரும் இதெல்லாம் கடந்து போயிடும், இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம அந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணணும், யாரும் கூட வந்து நிக்க மாட்டாங்க. சார் சொன்ன அந்த வீடியோ நானும் பார்த்தேன், ராதிகா சொல்லும் பொழுது நானுமே அதை ரியலைஸ் பண்ணேன், எத்தனை பேர் கூட இருந்தாலும் நம்ம வந்து அலோன்றது நம்ம ரியலைஸ் பண்ணணும், அத அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை நம்ம கொடுக்கணும். ஒரு கிளாஸ் ஓகே, அட்டென்ட் பண்றாங்க, நான் உடனே கதவை சாத்திடுறேன், என் குழந்தை தனியா உட்கார்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி தனியா விடக்கூடாது. அப்படியே இருந்தா கூட நம்ம போய் கொஞ்ச நேரம் பார்க்கணும், என்ன பண்றேன்றத பார்க்கணும். ஈவன் இப்ப இந்த கல்யாணம் ஆன பொண்ணோட இன்சிடென்ட்ல கூட முடிச்சுக்கலாம். மொபைல் யூஸ் பண்ணும் பொழுது ரசனா போதும், நிறைய பேசிட்டீங்க, அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகே சார். ஓகே, வாங்க வசந்தி மேடம். ஒன்றும் இல்லை சார், அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நான் பார்க்குறேன். திஸ் இஸ் நாட் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா, வாட் எவர் யூ அண்டர்கோ, திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தானா அது தானே சரியாயிடும் சார். குட், இதுதான் அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். எதையுமே இதுதான் கடைசின்னு எதுவுமே கிடையாது. அத முதல்ல அந்த தைரியத்தை கொடுக்கணும், இதுதான் கடைசின்னு கிடையாது, வாழ்க்கையில நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணணும். வாழ்க்கை எல்லா நேரமும் பாசிட்டிவும் கொடுக்காது, எல்லா நேரமும் நெகட்டிவும் கொடுக்காது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம், பல நேரங்கள்ல பாசிட்டிவ் தான் கொடுக்குது வாழ்க்கை, எப்பயாச்சும் தான் நெகட்டிவ் கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் இருந்துன்னா நல்லது. ஆரம்பம் சார் பேசுறீங்களா? பிளெஸிங்ஸ் நிறைய, எவ்வளவு பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும் சார். சார் நிறைய இந்த டாபிக் ஆரம்பிச்சதுல இருந்து நானும் உள்ள எப்படியாவது வந்துடலாம்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பப்போ என்னுடைய இன்டர்நெட் வந்து இதை சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கு சார் வந்து, அதனால நான் unable to follow. நான் வந்துகிட்டு திருப்பி திருப்பி போய்கிட்டே இருக்குது. நான் எப்படியாவது நிறைய விஷயங்கள் வந்து பிரசன்னா பேசும்போது நிறைய கேட்டோம், வந்து நிறைய இது இருந்தோம் சார். முதல்ல வந்து கான்ஃபிடன்ஸ் ஒன்று நமக்கு இல்லை, கடைசியா வசந்தி மேடம் சொல்லி முடிச்சாங்க பார்த்தீங்களா, அதைத்தானே, உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா வாழ்க்கையில எதையும் ஜெயிக்கலாம். அந்த இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு யாருனாலும் அவங்க உதவி செய்யலாம். இப்ப நானே வந்து என்னால முடியலைன்னு சொல்லி நான் யார்கிட்டயாவது ஒருத்தர் உதவி கேட்டா தான் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். நான் யாரையும் கேட்காம வந்து நான் எனக்குள்ளேயே போட்டு முழுங்கிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா விஷயமும் வந்து என்ன முடிவுனாலும் எடுக்க தோணும், நல்லதோ கெட்டதோ எதுனாலும் எடுக்க தோணும். ஒரே வழி தன்னைத்தானே முதல்ல நம்பணும். அந்த தன்னைத்தானே நம்புறதுக்கு உண்டான வாய்ப்பை பெற்றோர்களும் சரி, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, அதை ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சூசைடுங்கிற அந்த ஒரு வீச்சுக்கு வந்து இடம் இருக்காதுங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி சார். நன்றி நன்றி சார், நன்றி சார், மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம், நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் பேசிட்டாங்க, முடிச்சுக்குவோம். ஒரு அதாவது இது இந்த காலத்துல தான் பேசணும் இல்லை, எல்லா காலகட்டங்களையும் இதை பத்தி பேச வேண்டியது இருக்கு. திரும்ப திரும்ப எத்தனை முறை வேணா பேசலாம், ஆனா வந்து நம்ம தொடர்ந்து ஒரே காரியத்தை பேச முடியாதுன்றதுதான். அதனால ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் தான் நம்ம இதை பேசணும், மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் பேசணும். ஆனாலும் இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு, தொடர்ந்து பேசணும். அப்பப்போ பேசுறப்பதான் இந்த விழிப்புணர்வு வரும். இது அட்லீஸ்ட் ஒரு பாக்குறவங்க வந்து
கொஞ்சம் அந்த மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, இதுல இருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க, பல செய்திகள் தெரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் தான் முக்கியமான செய்திங்க. மற்றவங்களுக்கு பயன்படும்ன்றது தான் ஒரு இந்த நிகழ்ச்சி. இது வந்து பயன்படுறது மட்டும் இல்லை, ஒரு சிலரோட வாழ்க்கையை காப்பாற்றும். ஒரு 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 உணர்வு, அதாவது ஏதோ ஒரு உணர்வுல இருக்காங்க அப்படின்னா இது தூண்டுதலா இருக்கும். இதை பார்க்குறவங்க யாருக்காச்சும் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை, இல்லை ஏதாவது சஜஷன் தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாமளும் அது மற்றவங்களுக்கு உதவலாம். மகிழ்ச்சி. யாரா இருந்தாலும் ஒரு முறை ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்திக்கணுன்றதுதான் உண்மை. முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். நம்ம வீட்டுல நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்தா நம்ம பிள்ளைங்களும் நடந்துக்கும். அதை நம்ம வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம், இதெல்லாம் வந்துதான் தீரும் வாழ்க்கையில அப்படின்ற இதுவை வந்து செயல்முறையா காமிச்சிட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை எல்லாருக்குமே இனிப்பாக இருக்கும். அவங்கவுங்க அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க தெளிவா இருப்பாங்க. மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்வா இருந்து நிறைய நம்ம கலந்துரையாடணும், நிறைய பேசணும், நிறைய சம்பவங்களை பேசணும். வசந்தி மேடம் எதனா சொல்லணுமா? இல்ல சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார்.